ஓகே. சார் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? ஓகே சார். இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 4 4 ஹவர் கிளாஸ் வந்து முடிஞ்சாச்சு. அதாவது ப்ரீக் ஹிஸ்டாரிக் ஆர்க்கிடெக்சர், எகிப்தியன் ஆர்க்கிடெக்சர், கிரீக் ஆர்க்கிடெக்சர், ரோமன் ஆர்க்கிடெக்சர், அதுக்கடுத்து ஏர்லி கிறிஸ்டியன் ஆர்க்கிடெக்சர், பைசந்திரன் பைசாண்டின் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆ ஆர்க்கிடெக்சர் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து ரோமன் ஸ்க்யூ ஆர்க்கிடெக்சர் முடிச்சாச்சு. கோதிக் ஆர்க்கிடெக்சர் முடிச்சாச்சு. ரினைசன்ஸ் ஆர்க்கிடெக்சர் முடிச்சாச்சு. இது எல்லாமே டீட்டெயில்டா அதுல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர பத்தி டீட்டெயில்டா பேசியாச்சு. சரி ஓகே. இப்ப இனிமே பார்க்கக்கூடியது எல்லாமே என்னன்னா, அது வேர்ல்டு லெவல்ல பார்த்தோமா, இப்ப இந்தியா லெவல்ல பார்க்கணும். இந்தியன் ஆர்க்கிடெக்சர். இந்தியன் ஆர்க்கிடெக்சர்ன்னு வந்த உடனே ஒரு லைன் குடுத்துட்டாங்க பாருங்க. இந்துஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது நம்ப சிந்து சமவெளி நாகரிகம் நீங்க வந்து ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்பீங்க. 6வதுலேருந்து சோசியல் சயன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்ப அப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகங்கிறது என்ன அப்டின்னா, அது குறிப்பிட்ட ஒரு பகுதிகள்ல அகழ்வாராய்ச்சி செஞ்சு நம்மளுடைய மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கான சான்றுகள். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியுமே, அவங்க வந்து எவ்வளவு சிறப்பா வந்து கட்டடக்கலையில சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கான அ ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த இந்து சிவிலிஸ் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன். அப்ப இந்த இந்து வேலி சிவிலைசேஷன்ங்கிறது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல திட்டமிட்ட நகர கட்டிடக்கலையோட ஆரம்ப வடிவமே இந்த இந்து வேலி சிவிலைசேஷன் தான். அப்ப அதுலயும் முக்கியமா கரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவிரா, லோத்தல், காளிபங்கன் இந்த மாரியான பிளேஸஸ்ல கிடைக்கப்பட்ட கட்டிடக்கலைகளோட அமைப்புகள்லாம், திட்டமிட்டு கட்டப்பட்ட நகர நாகரிகத்துக்கான அ ஊன்றுகோல்ன்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய எல்லா வெல் பிளானடு ஆர்க்கிடெக்சர் எல்லாத்துக்குமே முன்னோடியா திகழ்ந்தது எல்லாமே இந்த இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்ல இந்த குறிப்பிட்ட பகுதிகள் தான். இங்கே கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட என்னது சான்றுகள் தான். அப்ப இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு கட்டிடக்கலை மிகவும் மேம்பட்டதாக இருந்தது. எந்த அளவுக்கு சார் அப்டின்னா, நகரத்த கரெக்ட்டா திட்டமிட்டு கட்டியிருந்தாங்க. நகரத்த மட்டும் கரெக்ட்டா திட்டமிட்டு கட்டாம, அதோட சேர்த்து பொது சுகாதாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்திருந்தாங்க. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்கள்லனா, ஒவ்வொரு நகரமுமே சதுர வாட்டத்துல, அதாவது கிரிட் பேட்டர்ன்ல என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, திட்டமிட்டு கட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு சாலைகளும் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லா இடத்துக்கும் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சுட்ட செங்கற்கற்கள் அதிகமா பயன்படுத்துனாங்க. அதுக்கடுத்து ஒரு வேஸ்டேஜ் போகுது அப்படின்னா, அந்த சீவேஜ் பைப் அமைக்கும்போது, மூடப்பட்ட அந்த குழாய்கள் தான் அப்பயும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்பயே. சும்மா திறந்த வெளியில போகாம, மூடப்பட்ட அளவுல இருக்கக்கூடிய சுட்ட செங்கற்களால் செய்யப்பட்ட வடிகால் அமைப்புகள் தான் அப்பயும் இருந்துச்சு. அதுக்கடுத்து கிரேட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது குளம் ஒண்ணு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் குளிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து ஒரு பெரிய நெற்களஞ்சிகள் வேற காணப்பட்டுச்சு. அங்கங்கே கோட்டை பகுதியில் இருந்ததுக்கான சான்றுகளும் நம்மளுடைய அகழ்வாராய்ச்சி மூலமாக சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதிகமா இந்த மேல பார்த்த மத சார்ந்த சின்னங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, நம்பளுடைய சிந்து வேலி சாரி இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பொதுநலன் மற்றும் நகர ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கருதப்பட்டு கட்டப்பட்டதற்கான சான்றுகள் அந்த கட்டடக்கலை அமைப்பு நமக்கு தென்படுது. ஓகேயா? மேல பார்த்தது எல்லாத்துலயுமே எகிப்தியன் ஆர்க்கிடெக்சர்ல ஆரம்பிச்சு, லாஸ்ட்டா பார்த்த ரினைசன்ஸ் ஆர்க்கிடெக்சர் வரையுமே என்னது? அவங்க வந்து முக்கியமா ஒரு குறிப்பிட்ட மத சின்னங்கள தான் என்ன செஞ்சிருப்பாங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு, அவங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட தேவாலயங்கள், மசூதி, இல்ல வந்து கோவில், டெம்பிள்ஸ் இது எல்லாமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி பத்தி பேசியிருப்பாங்க. அதோட பிலாசபி பத்தியும் பேசியிருப்பாங்க. ஆனா, இந்த இந்து வேலி சிவிலைசேஷன பொறுத்தவரை முழுக்க முழுக்க நகர மக்களோட பொதுநலன் மற்றும் நகர ஒழுங்குக்கு தான் முக்கியத்துவம் குடுத்து கட்டப்பட்டது. அதுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. எப்படின்னா நகரத்த திட்டமிட்டு கட்டுனாங்க அப்படின்னா, மேலேயே சொல்லிட்டேன். எல்லாமே கிரீட்டேயன் பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ரோடுமே 90 டிகிரில வந்து சந்திக்கிற மாரி தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. நகரத்த 2 பிரிவுகளா பிரிச்சிருந்தாங்க. ஒண்ணு சிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு லோவர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டல்னா என்ன? பொதுவா இருக்கக்கூடிய கட்டடங்கள், அ மதம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள், நிர்வாக கட்டடங்கள் இதெல்லாம் ஒரு உயரமான மேடான பகுதியில அமைச்சாங்க. அந்த மேடான பகுதி தான் சிட்டல்ன்னு சொல்லுவாங்க. அதே லோவர் டவுன் சொல்லக்கூடிய கீழ்நகர பகுதிகள்னா, மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், இந்த மாதிரியான குடியிருப்பு பகுதிகள் இதெல்லாம் அந்த லோவர் டவுன்ல அமைச்சிருந்தாங்க. அப்ப அப்ப கண்டெடுக்கப்பட்ட பிற நாகரிகங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது, நம்மளுடைய இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் தான் நகர திட்டமிடலோட ஒரு மேம்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மத்த நாகரிகங்களோட கம்பேர் பண்ணும்போது. அப்ப இதுக்குன்னு யூஸ் பண்ணப்பட்ட பொதுவான கட்டுமான பொருள்கள்னா,
சுட்ட செங்கற்கற்கள் மூலமா தான் கட்டப்பட்டாங்கன்னு மேலேயே சொல்லிட்டேன். அது எந்த அளவுக்கு ரேஷியோல எடுத்துக்கிட்டாங்கன்னா 1:2:4 ரேஷியோல எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து களிமண் செங்கற்கற்களும் குறைந்த அளவுல பயன்படுத்துனாங்க. அதிகம் சுட்ட செங்கற்கற்கள், களிமண் செங்கற்கள் குறைந்த அளவுல பயன்படுத்துனாங்க. அதுக்கடுத்து மேல்தளம் மற்றும் கூரை அமைப்பதற்கு மரங்கள் அதிகம் பயன்படுத்துனாங்க. அதுக்கடுத்து ஸ்டோனுங்கிறது பயன்படுத்துனாங்க. ஆனா ரொம்ப அரிதா பயன்படுத்துறதுக்கான சான்றுகள் தான் நம்மட்ட இருக்கு. அதுக்கடுத்து வீடுகள் எல்லாம் எப்படி வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு முற்றம் இருக்கும். அந்த முற்றம் வந்து மையத்துல அமைச்சு, அத சுற்றி வீடுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கடுத்து 1 அல்லது 2 மாடி கட்டடங்கள்லாம் அப்பயே இருந்ததுக்கான சான்றுகள் நம்மட்ட இருக்கு. அதுக்கடுத்து தெருவை நோக்கி இருக்க மாரி ஜன்னல்கள், அதுக்கடுத்து சமையல் பண்றதுக்கு தனியா கூடங்கள், குளியல் செய்றதுக்கு தனியா, உறங்குறதுக்கான தனியா அறைகள் அப்படின்னு நெறைய வந்து பிரிச்சு கட்டப்பட்டிருந்துச்சு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்து வேலி சிவிலைசேஷன்ல ஆர்க்கிடெக்சர் ஓரியன்டடா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தான் பேசிக்கிட்டு இருக்கு. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இததான் பார்க்க போறோம். இப்ப சொன்ன விஷயத்தலாம் எதுவுமே மாத்த போறதில்ல. இப்ப சொன்ன விஷயங்கள தான் அப்படியே குடுக்க போறேன் உங்களுக்கு. சரி ஓகே. எழுதிக்கிறங்க. அவ்வளதான். இன்னைக்கு, நாளைக்கு, அதுக்கு நாளைக்கு. திங்கள், செவ்வாய், புதன். புதனோட மேக்ஸிமம் இந்த ஆர்க்கிடெக்சர் தியரி அண்ட் கல்ச்சர் எல்லாமே உங்க டீடைல்டா முடிச்சிருது. இன்னும் ஒரு 7 மணி நேரம் கிளாஸ் தேவைப்படுது. இன்னைக்கு இதோட சேர்த்து தான். அப்ப இன்னைக்கு 2 மணி நேரம் முடிஞ்சிரும். ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது எதுவரையும் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் இந்தியன் ஆர்க்கிடெக்சர் பத்தி குடுத்திருப்பேன். ஓகே. அதுக்கடுத்து எழுதிக்கிறங்க. இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர்க்கிடெக்சர்ன்னு போடுங்க. ஓகே. ஆர்க்கிடெக்சர். இதோட கால பீரியட் என்ன சார் அப்படின்னா, பிசி 2600 டு 1900. இப்படி குடுக்கக்கூடாது. ஓகே. இப்படி எழுதிக்கிறேங்க. இப்ப எழுதிக்கிறேங்க வரிசையா. ஃபர்ஸ்ட் இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது ஹரப்பான் சிவிலைசேஷன். இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன். நெறைய எழுதுற மாரி இருக்கு. அதான் விஷயங்கள்லாம் இப்ப சொன்னதுதான். நெறைய எழுதுற மாரி இருக்கு. பிராக்கெட்ல வேணா ஹரப்பான் அதான் டைம் எழுதுறது. சிவிலைசேஷன். represents the earliest urban architecture in India. நகர திட்டமிடலோட முன்னோடி தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் இந்தியா. ஓகே. மேஜர் சைட்ஸ் இன்க்ளூட் கரப்பா, மொஹஞ்சதரோ, தோலவீரா, லோத்தல், காளிபங்கா. இதுல என்னென்ன பகுதிகள்னா அகழ்வாராய்ச்சி செஞ்சு நமக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, மேஜர் சைட்ஸ் இன்க்ளூடட் இல்லாட்டி இன்க்ளூட் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சாரி மொஹஞ்சதாரோ
தோலவிரா, லோதல், பாலிபங்கான். ஓகே. அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. அப்ப இந்த மாதிரியான பிளேஸ்லலாம் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கு? அது நகர திட்டமிடல், நகர நாகரிகத்துக்கான அடிப்படை சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து இந்துஸ், வேலி ஆர்கிடெக்சர், architecture was highly advanced, was highly advanced and focused on town planning. அப்ப எந்த அளவுக்கு ஹைலி அட்வான்ஸ்டா அந்த காலத்துல எடுத்திருக்காங்க பாருங்க. அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டியிருக்காங்க. நகர திட்டமிடல் கரெக்டா இருந்திருக்கு கிரிட் பேட்டர்ன்ல. கரெக்டா இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு வருதுன்னா அதை சுத்தி வீடு. அதுக்கடுத்து அங்க வந்து ஒரு ரோடு கட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல வீடு. அதுக்கடுத்து கரெக்டா சானிடேஷன் தான். அது மூடப்பட்ட சானிடேஷன் அமைச்சிருக்காங்க. பெரிய விஷயம் அப்பயே. அதுக்கடுத்து குளிக்கிறதுக்கு தனியா, சமைக்கிறதுக்கு தனியா, அதுக்கடுத்து முக்கியமா இருக்கக்கூடிய அரசு அதான் அரசு கட்டடங்கள், அதுக்கடுத்து நெற்களஞ்சியம், அந்த அது மாதிரியான விஷயங்கள்லாம் மேடான பகுதிகள் அமைச்சிருக்காங்க. அது தனியா பிரிச்சுட்டாங்க. சிட்டல்ன்னு. அதாவது லோவர் டவுன் ஏரியா எல்லாமே மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் வந்து கீழ இருக்க மாரி. அப்ப எவ்வளவு பிளான் பண்ணி கட்டியிருக்கான்னு பாருங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப ஹைலி அட்வான்ஸ்டு அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் டவுன் பிளானிங், சானிடேஷன் அண்ட் ஃபங்ஷனாலிட்டி. அதுக்கடுத்து சிட்டிஸ் லைக் கரப்பா அண்ட் மோஹஞ்சதாரோ கிரிட் பேட்டர்ன்ல வெல் பிளான்டு ஸ்ட்ரீட் வந்து நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. எல்லாமே வந்து நம்ம சுற்று செங்கல்களால் செய்யப்பட்ட கல்லுதான். கல்லால் கட்டப்பட்டது தான். ட்ரைனேஜ் சிஸ்டமும் அப்படிதான். பப்ளிக் பாத்னு சொல்லக்கூடிய கிரேட் பாத்னு சொல்லக்கூடிய இந்த குளம் பொது குளம் அமைச்சிருந்தாங்களா அதுவும் அப்படிதான். இப்ப எழுதிக்கிறேங்க. பாயிண்ட் பாயிண்ட் எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கடுத்து சிட்டிஸ் லைக் கரப்பா அண்ட் மோஹஞ்சதாரோ மோஹஞ்சதாரோ were laid out on a grid pattern with well planned streets. Grid pattern with well planned streets, standardized brick, backed bricks, at backed brick house, well planned streets, standardized brick houses. அதுக்கடுத்து கவர்டு ட்ரைனேஜ் சிஸ்டம், மூடப்பட்ட வடிகால் அமைப்பு, அதான் கவர்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். சுற்றல் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள்,
மூடப்பட்ட வடிகால் அமைப்பு, கவர்டு ட்ரைனேஜ் சிஸ்டம், அண்ட் பப்ளிக் பாத், அதான் கிரேட் பாத்னு சொல்லுவாங்க, பொதுக்குளம். கிரேட் பாத்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து கிரானரிஸ் அண்ட் சீட்டர். லோவர் டவுன்ல தான் கிரானரிஸ்னு சொல்லுவாங்க. சீட்டர்னா அப்பர் டவுன். அதாவது சீட்டல்ஸ், சீட்டல்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து டவுன் பிளானிங் போடுங்க. ஃப்ரீட் பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு. அப்ப கேட்டானா ஒரே வார்த்தை தான் கேட்க முடியும். அவங்க நகர திட்டமைப்பு திட்டமிடல் வந்து ஃப்ரீட் பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலயே வந்து அப்பர் பிளேசஸ், சீட்டல்னு சொன்னேன்னா சீட்டல்னா பப்ளிக், ரிலீஜியஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ்லாம் இங்க இருந்துச்சு. லோவர் டவுன்ல ஜஸ்ட் ரெசிடென்சியல் ஏரியா வந்து இருந்துச்சு. அப்ப டவுன் பிளானிங் போடுங்க. டவுன் பிளானிங் உங்களோட நகர திட்டமிடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ டயன் பேட்டர்ன்ஸ். சார் எல்லாரும் தெளிவா கேக்குது தானே? நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லல்ல? ஓகே சார். ஃப்ரீ டயன் பேட்டர்ன்ஸ் இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட் பாத்துக்கிடுங்க. அப்புறம் ஃப்ரீ டயன் பேட்டர்னா என்ன? ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி. ஓகே. இப்ப ஃப்ரீ டயன் பேட்டர்ன் வந்து வேணா பிராக்கெட் எழுதிக்கிறீங்க. ஸ்ட்ரீட்ஸ் இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே. அதுக்கடுத்து சிட்டிஸ் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 பகுதி, மேல்புறம் கீழ்ப்புறம். அப்ப சிட்டிஸ் டிவைடட் இன்டு ஒன்னு சீட்டட்னு சொல்லுவாங்க. இதுல எது வரும் அப்படின்னா பப்ளிக் பில்டிங்ஸ், ரிலீஜியஸ் பில்டிங்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் இதுல வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் இதுல வந்துடும். உயரமான பகுதி. அதுக்கடுத்து பில்டிங்ஸ். ஓகே. அதுக்கடுத்து லோவர் டவுன், குடியிருப்பு பகுதி வந்து இருக்கு. லோவர் டவுன் ரெசிடென்சியல் ஏரியாஸ், குடியிருப்பு பகுதி, குடியிருப்பு பரப்பு, ரெசிடென்சியல் ஏரியாஸ் கொடுங்க. ஓகே. அட்வான்ஸ்டு அர்பன் பிளானிங் அன்சீன் இன் அதர் கான்டெம்பரரி சிவிலைசேஷன்ஸ். அப்ப வந்து தோண்டி எடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளிலே அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய அர்பன் பிளானிங் சிஸ்டம்னா இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் தான் எழுதிக்கிறேங்க. அப்ப இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. அட்வான்ஸ்டு எப்படி எழுதிங்கன்னா அட்வான்ஸ்டு அர்பன் பிளானிங் unseen in other contemporary civilization. Civilization. ஓகே. அதுக்கடுத்து என்னென்ன பில்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி
இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை உருவாக்குனாங்க. அப்ப நம்ம மூளை சான்று கிடைச்சிருக்கும்ல. இத வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்ப பில்டிங் மெட்டீரியல்ஸ். அவங்க பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் என்ன? இந்த ஆர்க்கிடெக்சர் உருவாக்க மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் அதாவது பேர்ன்டு பிரிக்ஸ், சுட்ட செங்கற்கற்கள். சைஸ் ரேஷியோ என்னன்னா 1:2:4. அப்ப ஸ்டாண்டர்டைஸ்டு சைஸ் ரேஷியோ வந்து 1:2:4 கொடுங்க. அதுக்கடுத்து மட் பிரிக்ஸ் லிமிடெட் யூஸ்க்கு வந்து பயன்படுத்துனாங்க. கிளே செங்கல், சுடான மட் பிரிக்ஸ் லிமிடெட் யூஸ். அதுக்கடுத்து டிம்பர், நமக்கு கூரை அமைக்கிறதுக்கு மெயினா யூஸ் பண்ணாங்க. ரூப்பிங் டிம்பர். அப்ப யூஸ்டு மெயின்லி ஃபார் ரூப்பிங். மெயின்லி ஃபார் ரூப்பிங். அதுக்கடுத்து ஸ்டோன் வந்து ரொம்ப ரேரா பயன்படுத்தினாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் தென்பட்டு இருக்கு. ஃபுல்லா பயன்படுத்தின மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஸ்டோன் ரேர், ரேர் யூஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல. ரெசிடென்சியல் ஆர்கிடெக்சர், குடியிருப்போட கட்டமைப்புனா எப்படி இருந்துச்சு அப்படின்னா எழுதிக்கோங்க. அவங்களோட குடியிருப்பு கட்டடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெசிடென்சியல் ஆர்கிடெக்சர் கொடுக்குறேங்க. அப்ப நமக்கு வந்து முற்றம் வந்து நடுவுல கொடுத்து சுத்தி வந்து கட்டடங்களை கட்டியிருந்தாங்க, வீடு அமைச்சிருந்தாங்க. அப்ப வந்து ஹவுஸ் பில்ட் அரௌண்ட் ஜெனரல் ஹார்டியர். ஹார்டியர்னு சொல்லக்கூடிய முற்றம் வந்து நமக்கு நடுவுல இருக்கும். சுத்தி வந்து வீடு அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வீடுகளையும் முற்றங்கிறது கண்டிப்பா இருந்துச்சு. அப்ப எழுதிக்கிறேங்க. ஹவுசஸ் built around central hardware. அதுக்கடுத்து 1 or 2 ஸ்டோரி ஹவுசஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இருக்கு. ஒரு மாடி 2 மாடி கட்டடம்னா தென்பட்டிருக்கு. 1 or 2 ஸ்டோரி ஹவுசஸ். அதுக்கடுத்து நோ விண்டோஸ் ஃபேசிங் ஸ்ட்ரீட்ஸ். சாரி, மேல வந்து நான் வந்து ஸ்ட்ரீட்டை நோக்கி விண்டோ இருக்குன்னு சொல்லிட்டேன். தவறு. அதாவது விண்டோ வந்து தெருக்களை நோக்கி இருக்காது. பிரைவசி பாலிசிக்காண்டி, ஓகே, கிளைமேட் கண்ட்ரோலுக்காண்டி தெருக்கள் நோக்கி வந்து விண்டோ இல்லை அவங்க கட்டினதுல. அப்ப நோ விண்டோஸ் ஃபேசிங் ஸ்ட்ரீட்ஸ். என்ன ப்ராக்டிகல் பிரைவசி அண்ட் கிளைமேட் கண்ட்ரோல். அதுக்கு செப்பரேட் ரூம் ஃபார் குக்கிங், பாத்திங் அண்ட் ஸ்லீப்பிங். படுக்கறை, குளியலறை, சமையலறை அப்படின்னு செப்பரேட் ரூம்ஸ் வந்து அப்பயே கொடுத்துருக்காங்க. செப்பரேட் ரூம்ஸ் ஃபார் குக்கிங், பாத்திங் அண்ட் ஸ்லீப்பிங். ஓகே. ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா அதே மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபீச்சர்னு சொல்லலாம். அப்பயே வந்து தனியா வந்து வேஸ்டேஜுக்குனா கொண்டு போறதுக்கு கரெக்டா வந்து வெல் பிளான்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப ரெசிடென்ஷியல் ஆர்கிடெக்சர் கீழே வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுங்க.
ட்ரைனேஜ் சிஸ்டம். வேணா பிராக்கெட்ல விட மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபீச்சர்னு கொடுங்க. ஃபீச்சர். ஓகே. எப்படி சார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எல்லா ட்ரெயினுமே அண்டர் கிரவுண்ட்ல கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ட்ரைனேஜ் பைப் எல்லாமே. அப்ப கவர்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ். அதுக்கு வந்து ஹவுஸ் ட்ரெயின் வந்து மெயின் சிட்டி ட்ரெயினோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்ப நார்மலா படிக்கிறோம்ல, நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய ஹவுஸ் சீவர் வந்து லேட்டரல் சீவரோட கனெக்ட் பண்ற மாரி. அதான். அப்ப அப்பயே வந்து எல்லா வீடுகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் தெருவோட மெயின் ஸ்ட்ரீட்டோட பைப்போட கனெக்ட் பண்ற மாரி. அப்ப நெக்ஸ்ட் பேஜ் போறேன். அதாவது ஹவுஸ் ட்ரெயின்ஸ் கனெக்டட் டு ஹவுஸ் ட்ரெயின்ஸ் கனெக்டட் டு மெயின் சிட்டி ட்ரெயின்ஸ். அதுக்கடுத்து யூஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஹோல்ஸ் ஃபார் கிளீனிங். அங்கே இங்கே வந்து எப்படி மேன்பவர் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் கிளீனிங் பண்றதுக்காண்டி, அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரைனேஜ்லயுமே அங்கே இங்கே ஹோல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏதாச்சும் அடைப்பு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இறங்கி பார்க்கறதுக்காண்டி. அப்ப யூஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஹோல்ஸ் ஃபார் கிளீனிங். அதுக்கடுத்து இண்டிகேட்ஸ் அட்வான்ஸ்டு சானிடரி இன்ஜினியரிங். அப்ப அவங்களுடைய ட்ரைனேஜ் செட்டப்பு, அதுக்கடுத்து அவங்களோட டிசைன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. கழிவுநீர் அகற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம். அதான் இண்டிகேட் அட்வான்ஸ்டு சானிடரி இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. அப்பயே வந்து சானிடரி இன்ஜினியரிங் வடிகால் அமைப்பு பொறியியல் துறை வந்து சிறப்பா கையாண்டுருக்காங்க. அப்ப இன்ஜினியரிங்னா உருவாகிறதுக்கு முன்னாடியே. அப்ப இண்டிகேட்ஸ் அட்வான்ஸ்டு சானிட்டரி இன்ஜினியரிங். ஓகே. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சொல்ல போனோம்னா, மோஹன்ஜாதாரோல தென்பட்ட கிரேட் பாத்ன்னு சொல்லக்கூடிய பெரிய குளம். அதுக்கடுத்து லோத்தல்ல காணப்பட்ட டோக்கியாட்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிரானரிஸ். ஓகேவா? நெற்களஞ்சியமா? அப்ப இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சொல்லலாம். இப்ப எழுதிக்கிறேங்க. இம்பார்ட்டன்ட் செக்ஷன் போட்டுக்கிறேங்க. இங்க தென்பட்ட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். கிரேட் பாத்துங்கிறது மோஹன்ஜதாரோல காணப்பட்ட குளம். உலகின் மிக பழமையான பொதுக்குளமாக கருதப்பட்டது அந்த மோஹன்ஜதாரோல தென்பட்ட கிரேட் பாத் தான். சடங்கு நீராடல்களுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுது. அதுக்கடுத்து பிட்டுமன் பயன்படுத்தி நீர் கசிவில்லாத வகையில் கட்டப்பட்டிருந்துச்சு. அப்ப நார்மலா பிட்டுமன் சொல்றோம்ல, அதை பயன்படுத்தி இந்த குளத்தை கட்டியிருக்காங்க. ஏன்னா நீர் கசிவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி. அதுக்கு கிரானரிஸ்ன்னு சொல்லக்கூடிய களஞ்சியங்கள்லாம் இருந்திருக்கு. பெரிய அளவிலான தானிய சேமிப்பு கட்டடங்கள்லாம் அங்கங்கே தென்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நிர்வாகமும் திட்டமிடலும் இருந்தது வந்து அந்த நெற்களஞ்சியங்கள காட்டுது. பொதுமக்கள் வந்து தானே எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லாம பொது களஞ்சியம் வச்சு அவங்கவங்க அளவுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து துறைமுகம் கோக்கியாட் அப்படிங்கிற துறைமுகம் வந்து தென்பட்டிருக்கு. லோத்தல்ங்கிற பிளேஸ்ல. மேம்பட்ட கடல்சார் வர்த்தக மையமாக அது இருந்திருக்கு. அந்த காலகட்டத்திலே. வெளிநாட்டு வர்த்தகம் நடைபெற்றத இது உறுதிப்படுத்துது. துறைமுகம்னு இருந்தா எதுக்காண்டி? அவங்களே வந்து அந்த துறைமுகம் வச்சுக்கிடுவாங்க. வெளிநாட்டு கப்பல் வரும், போகும். இங்கேருந்து உள்ள பொருட்கள ஏற்றுமதி பண்ணிட்டு போறது, அங்கேருந்து உள்ள பொருட்கள இறக்குமதி பண்றது. அப்ப இந்த வர்த்தக சார்ந்த நடவடிக்கைகளுக்காண்டி தான் துறைமுகங்கிறது குடுத்திருக்கு. அப்ப லோத்தல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டோக்கியாட் அப்படிங்கிற துறைமுகம் வந்து ஒன் ஆஃப் த மேம்பட்ட கடல்சார் வர்த்தக மையமாக இருந்திருக்கு. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் போட்டு ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு போட்டு
ஃபர்ஸ்ட் கிரியேட் பாத்ன்னு கொடுங்க. ஒண்ணா நான் மேலே சொன்னேனே சார், மேல உள்ள ஆர்கிடெக்சர் டைப்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர். மனிதன் தோன்று தொற்று ஃபர்ஸ்ட் கட்டடக்கலைன்னு ஒண்ணு உருவாகி, அந்த கட்டடக்கலை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கிடெக்சர்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அதுக்கடுத்து ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைய காலகட்டம் வரையுமே ஓகே. அதுல வந்து எப்படின்னா நமக்கு டெவலப் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுல வேர்ல்டு லெவல்ல பார்த்த இந்த மேல பார்த்துருக்கோம்ல, இந்த கிரீக்கு, ரோமன, அதுக்கடுத்து ரோமனிஸ்க்யூ, அதுக்கடுத்து வந்து கிறிஸ்டியன் ஆர்க்கிடெக்சர், அதுக்கடுத்து வந்து அதே மாரி நெறைய பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 டூ 7 பார்த்துருக்கோம். அது எல்லா காலகட்டத்திலயும் உள்ளது நமக்கு புதுசா இருக்கலாம். ஏன்னா, அந்த மாரி வார்த்தைகள் பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாரி கட்டடங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதனால நமக்கு புதுசா இருக்கலாம். அதனால உங்களுக்கு நோட்ஸ் வந்து பார்க்கும்போது புதுசா சில வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிற மாரி, சில வார்த்தைகள பார்க்குற மாரி இருக்குமே தவிர, அதெல்லாம் ஈஸி தான். இப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உங்களுக்கு ஈஸினா எதனால ஈஸியா இருக்கு? கண்டிப்பா இங்க இல்லாட்டியோட ஸ்கூல்லயாச்சும் எங்கேயாச்சும் சிந்து சமவெளி நாகரிகத்த பத்தி பேசியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மத்தவங்க சொல்றத கேட்டுருப்பீங்க. அப்படிங்கும்போது பழக்கப்பட்ட வார்த்தைகள்னால இது ஈஸியா இருக்கு. அவ்வளதான். அது கிரியேட் பாத்ன்னு போட்டுக்கிடுங்க. அதே மாரி தான் மேலேயும். கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கு. கிரியேட் பாத். பிராக்கெட்ல மோஹென்ஜதாரோ. ஓகே. இயர்லியஸ்ட் பப்ளிக் வாட்டர் டேங்க். ரீட்யூலிஸ்டிக் பாத்திங். அது என்ன சார் ரீட்யூலிஸ்டிக் பாத்திங் அப்படின்னா, அதாவது சடங்கு நீராடலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுது. அதுதான். அதுக்கடுத்து வாட்டர் ப்ரூஃப்டா பிட்டுமன் யூஸ் பண்ணா. ஜஸ்ட் தான் குடுக்குறேன். வாட்டர் ப்ரூஃப்டு வித் பிட்டுமன். இது டீடைல்டா எழுதணும்னா கூட எழுதலாம். நமக்கு அந்த இது தேவையில்ல. அதுக்கு கிரானரிஸ். கிரானரிஸ்னா களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய நெற்களஞ்சியங்கள் இருந்த கட்டிடங்கள்லாம் தென்பட்டிருக்கு. அப்ப லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். எவிடன்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கடுத்து துறைமுகம். டோக்யாட். லோத்தல்ன்ற பிளேஸ்ல இருந்துங்க துறைமுகம். அட்வான்ஸ்டு மேரிடைம் ட்ரேட் ஃபெசிலிட்டின்னு போடுது. கடல் சார்ந்த வணிகத்துல சிறந்து விளங்குனுச்சு. ட்ரேட் எஃபிஷியன்சி. அதாவது ட்ரேட் ஃபெசிலிட்டின்னு போடுங்க. அதுக்கடுத்து ஆர்கிடெக்சர் சிக்னிஃபிகன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அறிவியல் சார்ந்த நகர திட்டமிடலோட இருந்திருக்கு. இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கடுத்து சுகாதாரத்திற்கு வடிகால் அமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க.
செயல்பாடு மற்றும் பயன்தன்மை மிக்க கட்டிட வடிவமைப்போட இருந்திருக்கு. ஓகே. நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா, இதோட ஆர்க்கிடெக்சர் சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருந்திருக்கு? தனித்துவமான அடையாளங்கள்னு சொல்ல போனோம்னா, அறிவியல் சார்ந்த திட்டமிடல். அதுக்கடுத்து ரொம்ப பொது சுகாதாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. ஹைஜீனிக்கா. அதுக்கடுத்து ஒவ்வொன்னுமே எதிர்கால பயன்பாட்டுக்கு தகுந்த மாரி தான் கட்டடங்கள் அமைச்சிருக்காங்க. இப்ப ஜஸ்ட் வந்து ஒன் வேர்டா கூட குடுத்துக்கலாம். எழுதிக்கிறங்க. அவ்வளதான். இதுவரை இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் முடியுது. ஆர்க்கிடெக்சரல் இல்லாட்டி கூட இன்னொரு பாயிண்ட் இத எழுதிக்கிறேங்க. அட்வான்ஸ்டு மேரிடைம் ட்ரேட் ஃபெசிலிட்டின்னு குடுத்துட்டு, அடுத்த பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்டின்னா, அதாவது எவிடன்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். வெளிநாட்டு அ த கப்பல்கள்லாம் இங்க வந்து வணிகம் செய்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அப்ப எவிடன்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கடுத்து ஆர்க்கிடெக்சரல் சிக்னிப் சிக்னிஃபிகன்ஸ். அப்ப சயன்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் டவுன் பிளானிங். அதுக்கு ஸ்ட்ராங் எம்பசிஸ் ஆன் சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் குடுக்கலாம் அப்டின்னா, ஃபங்ஷனல் அண்ட் யூட்டிலிட்டேரியன் அப்ரோச் டு ஆர்க்கிடெக்சர் ரேதர் தென் மொனமெண்டல் ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. எழுதிக்கிறேங்க. அதாவது என்னன்னா, செயல்பாடு மற்றும் பயன்பாட்டை முன்னிறுத்திய கட்டிடக்கலை அமைப்பு வந்து குடுத்திருக்காங்க. இல்லாட்டி சும்மா ரஃப்பாவோட ஸ்ட்ரெய்ட்டாவே எழுதிக்கிறேங்க. ஃபங்ஷனல் அண்ட் யூட்டிலிட்டேரியன் ஆர்க்கிடெக்சர் போடுங்க. ஆர்க்கிடெக்சர். ஓகே. அவ்வளவுதான் சார். இதோட உங்களுக்கு எது முடியுது அப்டின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடியுது. அப்ப அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, சிலபஸ் எடுக்கிறேன். அப்படியே இருங்க மேல. வெயிட். வெயிட். அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது
இது முடிச்சாச்சா? இந்தியன் ஆர்க்கிடெக்சர்ல இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் முடிச்சாச்சு. புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர் அதாவது புத்த மத கட்டடக்கலை. இதெல்லாமே உங்களுக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு கிபி 7ஆம் நூற்றாண்டு வரையுமே இருக்கு. கிமு 3 டூ கிபி 7 வரையும் சொல்றேன் நான். பாருங்க. அது எல்லாமே பரவி அங்கங்கே காணப்படும். அது இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து தான் வேற வழி இல்ல. இப்ப புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க. புத்த மத கட்டிடக்கலை அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் கதை கேட்டுக்கிறேங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை காலகட்ட ஆர்க்கிடெக்சர் டைப் எல்லாமே அந்த புத்த விகாரங்கள்னு சொல்றாங்கல்ல. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியும். அப்ப புத்திசம் பரவிய பின்னர் குறிப்பாக அசோக அரசின் ஆதரவால் புத்த மத கட்டடக்கலை வளர்ச்சி அதிகமா வந்து ஃபேமஸா இருந்துச்சு. அசோகர் வந்து புத்த மதத்தை தழுவிய உடனே அதுக்கடுத்து அத செயல்பாடுகள் அதை அதை முன்னெடுத்து கட்டப்பட்ட கட்டடக்கலை அமைப்புகள் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்பீடா வந்து ஸ்ப்ரெட் ஆனுச்சு இந்தியா முழுக்க. அது வந்து மதத்துறவியர் வாழ்க்கைய மற்றும் நினைவு சின்ன கட்டடங்களை மையமாக கொண்டது. அங்கங்கே விகாரங்கள் கட்டுறது, பல்கலைக்கழக அமைப்போட அதோட சாயல் இருந்துச்சு. இப்ப நம்ம நெறைய விஷயங்கள் சொல்றோம். அப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் அதெல்லாம் சமணர்கள் கட்டப்பட்ட அது வேற விஷயம். சொல்றேன். பல்கலைக்கழகங்களோட அமைப்போட அந்த புத்த விகாரங்கள சார்ந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புத்த மத கட்டடக்கலை துறவியர் வாழ்வையும், வழிபாட்டு முறைகளையும் ஆதரிக்க உருவாக்கப்பட்டது தான் இந்த புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க. முக்கிய கட்டிட வகைகள்னு சொல்ல போனோம்னா, அங்கங்கே வந்து இந்த ஸ்தூபாஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா நான் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சைத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விகாராஸ் அது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சான்சி ஸ்தூபா, அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், எல்லோரா குகை, அஜந்தா குகை, அதுக்கடுத்து இது சான்சி ஸ்தூபி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அதெல்லாம் பாறை வெட்டு குகைகளும் அதிகமா காணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து புத்த மத கட்டிடக்கலையோட முக்கிய வகைன்னு சொல்ல போனோம்னா ஸ்தூபிகள் தான். ஸ்தூபிகள்ங்கிறது என்னன்னா, முழுமையான அரைக்கோள வடிவ மண்ணாலயோ, கல்லாலயோ செய்யப்பட்ட ஒரு மேடு தான். ஸ்தூபிங்கிறது ஒரு மேடு தான். அரைக்கோள வடிவத்துல இருக்கும். ஒண்ணு மண்ணாலயோ, கல்லாலயோ செஞ்சிருக்கும். அப்ப புத்தரோட மகாபரிநிர்வாணம்னு சொல்லுவாங்க. அத குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல புத்தரோட சிலைகளோ, சாரி உருவ வழிபாடு கிடையாது. அவ சார்ந்த விஷயங்கள். இல்ல புத்தர பின்பற்றி வந்த அரகந்தர்கள்ன்னு சொல்லுவாங்க. அவர்களோட புனித எச்சங்கள் எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸ்தூபிய வந்து எப்படின்னா காம்போனன்ட் ஆஃப் இதா பிரிக்கலாம் அப்படின்னா, அண்டான்னு சொல்லுவாங்க. அரைக்கோள வடிவ குவியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கார்மிகா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பகுதியில் உள்ள சதுர வேலி. அதுக்கடுத்து ஆ சக்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்திரம். புடை வடிவ அமைப்பு. 3 அடுக்குகள் இருக்கும். புத்தர், தர்மம், சங்கமம் குறியீடு. அதுல மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கடுத்து மேதின்னு சொல்லுவாங்க. வட்ட வடிவ மேடைய தான் மேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தோரணா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தோரணம். அலங்கார வாயில்கள் எல்லாம் தோரணா அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஸ்தூபிகள்னு சொல்ல போனோம்னா, சாஞ்சி ஸ்தூபி, பார்குத் ஸ்தூபி, அமராவதியில இருக்கக்கூடிய ஸ்தூபி இதெல்லாம் முக்கியமான ஸ்தூபிகள். இதே மாரி புத்த மத கட்டிடக்கலையில பிற வகைகள்னு சொல்ல போனோம்னா, எப்படி ஸ்தூபி முக்கியமோ, அதே மாரி தான் சைத்தியாசம். தொழுகை மண்டபங்கள் தான் சைத்தியாசம்னு சொல்லுவாங்க. சைத்தியங்கள். அதுல வந்து அந்த கார்லா கேவ்ஸ் சைத்திய மண்டபம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாஜா கேவ்ஸ், அஜண்டா கேவ்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ் ஆனது. அதுக்கடுத்து துறவியர்கள் தங்குறதுக்காண்டி குடுக்கப்பட்ட மடங்கள் தான் விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விகாராஸ். பிக்குன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி துறவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட குடியிருப்பு வளாகங்கள தான் விகாரஸ் ஆர் விகாரங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. அஜந்தா கேவ்ஸ், நாலந்தா, அ மகாவிக்ரா இந்த மாதிரியான பிளேஸஸ்லாம் புத்த விகாரங்களாக செயல்பட்டிருக்கு. முக்கியமா பாறைய வெட்டி, இல்ல குடைஞ்சு கட்டப்பட்ட கட்டடக்கலை தான் அதிகமா வந்து இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில வந்து உருவ சிலை வழிபாட்டுக்கு பதிலாக குறியீட வச்சு பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து வேலிகள், தூண்கள் மற்றும் சிற்ப செதுக்கல்கள்லாம் அதிகமா காணப்பட்டுச்சு. வேலிகள்லாம் சுத்தி வந்து தடுப்பு அமைக்கிறது. வெர்டிகல் தூணு, சிற்பத்துல வந்து இதுனா செதுக்குறது, பொம்மைகள்லாம். அதுக்கடுத்து மகாயானர் காலத்துல வந்து புத்தர் உருவ சிலைகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்துல சிலைகள் உருவாக்கப்படல. உருவ வழிபாட்ட வந்து அவங்க வந்து ஆதரிக்கல. அப்புறம் மகாயானர் காலத்துல தான் புத்தருக்குன்னு உருவ சிலைகள் பொறிக்கப்பட்டு, அத வழிபடுறதுக்கான
முறை வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு. அப்ப இது எல்லாமே ஓவராலா இருக்கக்கூடிய கதைகள் தான். இதுல முக்கியமா நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து, நம்ம 3 விஷயம் பார்த்தோம்ல. இந்த புத்தியிஸ்ட் ஆர்க்கிடெக்சர் வந்தாவே, அந்த காம்போனன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்தூபி சொன்னேன். அதுக்கடுத்து சைத்தியாஸ்ன்னு சொல்லக்கூடிய சைத்தியங்கள் சொன்னேன். விகாரஸ்ன்னு சொன்னேன். விகாரங்கள்னு சொன்னேன். இந்த 3 வகையான கட்டடக்கலை அமைப்பு யார் யாருக்கு பயன்பட்டுச்சு? இப்ப விகாரஸ் வந்து துறவியர் மடங்கள்னு சொல்லுவாங்க. தொழுகை பண்றதுக்காண்டி இருக்கக்கூடிய மடங்கள் தான் சைத்தியங்கள்னு சொல்லுவாங்க. சைத்தியாஸ். அதே மாரி ஸ்தூபிங்கிறது என்ன அப்டின்னா, உயரமான மேடு பகுதி. அதுல தான் வந்து சில சயின்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பிற்காலத்துல தான் உருவ வழிபாடு இருந்துச்சு. அப்ப அந்த மேட தான் வழிபடுவாங்க. உருவமான மேடு. அதான் ஸ்தூபாஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? ஓரளவுக்கு புரியுதா? ஓரளவுக்கு. கிளியர்? ஓகே சார். இப்ப சொன்ன கதை தான். அவ்வளதான் விஷயம் உங்களுக்கு சிலபஸ்ல. புக்லயே இவ்வளவு தான் குடுத்துருக்கான். சரி ஓகே. எழுதுறேன் பாருங்க. உங்களுக்கு எல்லாமே ஆர்க்கிடெக்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்ட்டேருந்து வாங்கி புக்கு, அத ரெஃபர் பண்ணி தான் எடுக்குது. ஓகேவா? அதனால வந்து இதுவே அதிகபட்ச நோட்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே. எழுதிக்கிறேன். புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கிமு இல்லாட்டி பிசின்னு சொல்லுவாங்க. அதே குடுக்குறேன். 3rd செஞ்சுரி டூ கிபி 7th செஞ்சுரி. 7ஆம் நூற்றாண்டு வரை. இப்ப இது எப்படின்னா, எப்போ வந்து புத்திசம் வந்து பரவ ஆரம்பிச்சுச்சோ, முக்கியமா அசோகரோட காலத்துல, அசோகர் எப்போ வந்து கலிங்க போருக்கு அப்புறம் அவர் வந்து புத்த துறவியா மாறுனாரோ, அந்த சமயத்த வந்து தழுவ ஆரம்பிச்சாரோ, அதுக்கப்புறம் தான் இது வந்து ஸ்பீடா நாடு முழுக்க இந்தியாவுல வந்து பரவ ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன அந்த விகாரஸ், ஸ்தூபி, சைத்தியங்கள்லாம் இந்தியா முழுக்க கட்டப்பட்டுச்சு. சார் கிளியர்? ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அப்படின்னா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகல. அப்போ ஒரு மன்னர் வந்து எப்ப வந்து அத எடுத்து தழுவ ஆரம்பிச்சு அதுக்கு முன்னுரிமை குடுத்தாரோ, அதுக்கப்புறம் தான் கட்டடக்கலைகள் ஓரியன்டடா இந்த புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர்லாம் அதிகமா வந்து கட்டப்பட்டுச்சு நாடு முழுக்க. அப்ப ஆர்க்கிடெக்சர் டெவலப்டு ஆஃப்டர் த ஸ்ப்ரெட் ஆஃப் சாரி ஸ்ப்ரெட் புத்திசம் அண்டர் எம்பரர் அசோகர். It it focused it focused on religious, monastic, and commemorative structure. அப்ப ரிலிஜியஸ்னா மத சார்ந்த நினைவுச் சின்னங்கள். நினைவுச் சின்னங்கள்னு சொல்ல முடியாது. கட்டடங்கள், மத கட்டடங்கள், துறவியர்களுக்கு துறவியர் வாழ்க்கைக்கு கட்டப்பட்ட
குடியிருப்பு பகுதி கட்டடங்கள், அதுக்கடுத்து நினைவு சின்ன கட்டடங்கள், அததான் சொல்றாங்க. இப்ப ரிலிஜியஸ்னா மதம் சார்ந்து. மோனஸ்டிக் அப்படின்னா துறவியர்கள்னு சொல்லுவோம்ல, துறவிகள்னு சொல்லுவோம்ல, அவங்க. பிக்குகள்னு சொல்லுவோம். புத்த துறவிகள. அதுக்கடுத்து நினைவு சின்ன கட்டடங்கள். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அண்ட் காமமரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. அதுக்கடுத்து புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் டெவலப்டு மெயின்லி டு சப்போர்ட் மோனஸ்டிக் லைஃப் அண்ட் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ். புத்த மத கட்டடங்களை துறவியர் வாழ்வையும் வழிபாட்டு முறைகளையும் ஆதரிப்பதற்காண்டி கட்டப்பட்டதுதான் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் தான் அது பல்கலைக்கழகங்களா அப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து அது வந்து வெவ்வேறு விஷயங்களா வந்து மாறினது. அது ஒரு நினைவு சின்னங்களாக இருந்து மாறப்பட்டதுன்னா அடுத்தடுத்து தான். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் டெவலப்டு மெயின்லி டு சப்போர்ட் மோனஸ்டிக் லைஃப் அண்ட் ரிலீஜியஸ் பிராக்டிஸ். புத்த துறவிகளின் வாழ்க்கை மட்டும் அவங்க வந்து தியானம்லாம் பண்றதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல கட்டப்பட்டுச்சு. ரிலிஜியஸ் பிராக்டிசஸ். அதுக்கடுத்து கீ ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட் ஸ்தூபா, அதாவது அரைக்கோள வடிவத்துல இருந்துச்சு. அதான் கெமிஸ்பெரிக்கல் ஃபையூரல் மவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப கீ ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூட் ஸ்தூபாஸ், ப்ராக்கெட் எழுதிக்கிறேங்க. கெமிஸ்பெரிக்கல் ஃபையூரல் மவுண்ட்ஸ். அதுக்கடுத்து விகாரஸ். விகாரஸ்னா துறவிகள் தங்கக்கூடிய இடங்கள். விகாரஸ் ஏன்னா ப்ராக்கெட்ல வந்து துறவிகள் மோனஸ்டரிஸ் போடுங்க. புத்த பிக்குகள்னு சொல்லுவோம்ல துறவிகள் தான். அதுக்கடுத்து சைத்தியாஸ், சைத்தியங்கள். ஓகே, ப்ரேயர் பண்றதுக்காண்டி இருக்க, வழிபடுறதுக்காண்டி இருக்கக்கூடியது சைத்தியாஸ். ஏன்னா ப்ராக்கெட்ல ப்ரேயர் கால்னு கொடுங்க, புரியணுங்கிறதுக்காண்டி ப்ரேயர் கால்ஸ். அண்டு வந்து குகைகள், அதிகம் வெட்டப்பட்ட குகைகள். அண்ட் ராக் கட் கேவ்ஸ். அப்ப இதுல வந்து நோட்டபிள் எக்ஸாம்பிள்னா நிறைய சொல்லலாம், வேணா எழுதிக்கிறேங்க. அப்ப நோட்டபிள் எக்ஸாம்பிள்னா எக்ஸாம்பிள் சாஞ்சி ஸ்தூபி. கண்டிப்பா இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷ்ல வந்து சாஞ்சி ஸ்தூபான்னு சொல்லுவாங்க. ஸ்தூபியை தான் ஸ்தூபா. அஜெண்டா, அப்புறம் எல்லோரா கேவ்ஸ். அஜெண்டா குகை, எல்லோரா குகைன்னா கண்டிப்பா கேள்விப்படாம இருக்கவே மாட்டீங்க. என்ன புகழ் பெற்றது அஜெண்டா அண்ட் எல்லோரா கேவ்ஸ். reflect
சிம்பிளிசிட்டி. இது எல்லாமே சிம்பிளிசிட்டி, சிம்பாலிசம் எல்லாத்தையும் ரெஃப்ளெக்ட் பண்றதுதான். Symbolism and the use of stones carving to depict Buddhist teaching and narratives. Okay. அப்ப இது எல்லாமே இந்த வெட்டு குகைகள், விகாரங்கள், ஸ்தூபிகள் இது எல்லாமே என்னது? நமக்கு வந்து எளிமையையும் அதுக்கடுத்து வந்து அந்த எளிமையோட குறியீடு தான். ஓகே. அப்ப இதெல்லாம் இது வந்து முக்கியமா வந்து இந்த ஸ்தூபானா பாத்துக்கிறேன். ஸ்தூபானா ஸ்தூபி. அதுதான் என்ன செய்யுது நம்ம ஒரு மேடை வந்து வழிபடுறது. சைத்தியங்கள் சொல்லக்கூடிய சைத்தியஸ்னா அதுதான் வந்து பிரேயர் கால். தியானம் பண்ணக்கூடிய தியான மண்டபம். விகாரங்கள் சொல்ற விகாரஸ்ங்கிறது நம்மளுடைய பிக்குகள் சொல்றோம்ல, புத்த பிக்குகள் சொல்றோம்ல, புத்த துறவிகளோட குடியிருப்பு பகுதிகள். அதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சார் கிளியர்? ஓகே. இந்த புத்த கட்டடக்கலையோட முக்கிய கட்டிட அமைப்புங்கிறது என்னன்னா 3 பிரிவா பிரிச்சிருக்கோம். ஸ்தூபாஸ், சைத்தியாஸ், விகாரஸ். ஸ்தூபிகள், சைத்தியங்கள், விகாரங்கள் தமிழ்ல. அப்ப மெயின் டைப் ஆஃப் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் போடுங்க. மெயின் டைப் ஆஃப் சாரி புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர். ரைட். ஆர்கிடெக்சர். ஓகே. ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. ஸ்தூபாஸ்னு போடுகிறேங்க. ஸ்தூபிகள் தான் ஸ்தூபாஸ். சாலிட் கெமிஸ்பிரிக்கல் மவுண்ட். ஸ்தூபாஸ்னா என்ன சொன்னேன்? அதாவது அண்டான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இந்த அண்டா தான். அரைக்கோள வடிவ குவியம் தான் அண்டான்னு சொல்லுவாங்க. அதோட அடுத்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்தூபானா என்னன்னு எழுதிக்கிறேன். முழுமையாக அரைக்கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய மண்ணுனாலேயோ கல்லுனாலோ ஆகப்பட்ட ஒரு மேடு தான் ஸ்தூபாஸ்னு சொல்லுவாங்க. அப்ப சாலிட் கெமிஸ்பிரியல் மவுண்ட் போடுங்க. ஓகே. இது மண்ணுனாலேயோ கல்லுனாலோ செஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து புத்தரின் மகா பரிநிர்வாணத்தை தான் இது குறிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன்? உருவ வழிபாடு இல்லைன்னு சொன்னேன். உருவ வழிபாடு இல்லைன்னா என்ன? ஏதாச்சும் ஒண்ணா பார்த்து வணங்கணும். அதுக்காண்டி ஒரு மேடு மாதிரி அமைச்சிருப்பாங்க, திட்டு மாதிரி. அப்ப இந்த ஸ்தூபாஸ்ங்கிறது இந்த சிம்பிள் தான். எதோட சிம்பிள்? மகா பரிநிர்வனா புத்தா. சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சில குலதெய்வங்கள்லாம் பாருங்கவே உருவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. கிராமப்புறங்கள்லாம் குலதெய்வத்துக்கு வந்து சில குலதெய்வங்களுக்கு உருவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு திட்டு மாதிரி இருக்கும், அதை கும்பிட்டுட்டு இருப்பாங்க, மேடு மாதிரி. கிளியர்? ஓகே. அடுத்து எழுதிக்கிறீங்க. சிம்பாலிசஸ் மகா பரிநிர்வாண புத்தா. மகா பரிநிர்வாண பரிநிர்வாண புத்தா. அதுக்கடுத்து
கண்டெய்ன்ஸ் ரிலீக்ஸ் ஆஃப் புத்தா ஆர் மோங்ஸ். அப்ப வந்து இது எதுக்காக நீங்க குடுத்துருந்தாங்கன்னா, ஒண்ணு ஆ அரகந்தர்கள்னு சொல்லுவாங்க. இந்த புத்தரோட சீடர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் புத்தர் தான் நமக்கு மெயினா கும்பிடுறது. உருவ வழிபாட வழங்கக்கூடாது. தியானம் பண்றது. புத்தர் தான் ஃபர்ஸ்ட் அவங்க சிம்பாலா நெனச்சாங்க. அப்படி இல்லாட்டி, புத்தரோட வழித்தோன்றல்கள்னு சொல்லக்கூடிய அவங்கள ஃபாலோ பண்ணி இருந்த அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருந்த துறவிகள்லாம் இருந்தாங்கல்ல, அரகந்தர்கள்னு சொல்லுவாங்க. அவர்களோட புனித எச்சங்கள், எலும்பு, ஓகே எலும்பு, அவங்க வந்து அ எற அவங்க உயிரோடு இருக்கும்போது அணிந்திருந்த உடைகள், இறந்ததுக்கு அப்புறம் அத வச்சு, இது மாரியான விஷயங்கள வந்து அந்த ஸ்தூபில வச்சு வணங்குறது. சார் கிளியர்? ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கிறங்க. அது கன்டெய்ன்ஸ் ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா ஆர் மோங்க்ஸ். மோங்க்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல? அவங்களும் குருக்கள் தான். புத்தருக்கு அப்புறம் வந்த அணிதிரந்த அவர்களோட சீடர்கள் தான் குருக்கள். அப்ப கன்டெய்ன்ஸ் ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா ஆர் மோங்க்ஸ்ன்னு போடுங்க. திரும்பவும் சொல்றேன். ஸ்தூபாஸ்ங்கிறது நாம இப்ப நீங்க கோயிலுக்கு போனா, கோவிலோட சிலைய பார்த்து வணங்குறீங்க. அதே மாரி இங்க புத்த துறவிகள் வந்து கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்தூபாஸ். அது மண்ணுனாலயோ, கல்லுனாலயோ செய்யப்பட்ட ஒரு அரைக்கோள வடிவ மேடு மாரி இருக்கு. அந்த மேட்ல புத்தர நெனச்சோ, இல்ல புத்தருக்கு அப்புறம் வந்த மாங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட துறவிகளையோ என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கடவுள நெனச்சு வழிபட்டாங்க. இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 பாயிண்ட் ஹைலைட்டா இருக்கக்கூடியது. சார் கிளியர்? அதுக்கடுத்து இந்த ஸ்தூபாவ எப்படின்னா இருந்துச்சு? இப்ப ஸ்தூபான்னு சொல்றோம். அப்ப ஸ்தூபாவோட அமைப்பு ஒரே மாரி தான் இருந்துச்சா? அப்படின்னா இல்ல. நெறைய டைப்ல இருந்துச்சு. கண்டா, கார்மிகா, சக்ரா, மீதி, தோரணா அப்படின்னு நெறைய இது இருந்துச்சு. இப்ப ஒரு இப்ப ஒரு கோவில் உள்ளுக்குள்ள போறோம்னா நுழைவாயில் இருக்கும். தோரணம்னா குடுத்து கட்டியிருப்பாங்க. அதே மாரி இந்த ஸ்தூபாஸ் உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு தான் தோரணான்னு சொல்லுவாங்க. டெக்கரேட்டிவ் கேட்வேஸ் இருக்கும். அலங்கார வேலைப்பாடு. அந்த தோரணங்கள் கட்டப்பட்ட கேட்வே இருக்கு. அதுக்கடுத்து மேதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்குலர் பிளாட்ஃபார்ம் மாரி வரும். அதுக்கடுத்து அத தான் கிராஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து சக்தரா அப்படின்னு இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அம்பர்லா மாரி போட்டிருப்பாங்க. கொட மாரி இருக்கு. அது கார்மிகா. கார்மிகாங்கிறது என்ன சார் அப்படின்னா, மேல் பகுதியில் உள்ள சதுர வேலி. இங்க கோயில் உள்ளுக்குள்ள மேல பார்த்தோம்னா, கருவளைவுல ஒரு குடவரை மாரி போயிட்டே இருக்கும். அதே மாரி அந்த குடை மாரி இருக்கக்கூடிய இதுல வந்து மேல பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரம் மாரி குடுத்திருப்பாங்க. கட்டியிருப்பாங்க திட்டு மாரி. அதுதான் என்ன சொல்லுவோம்னா கார்மிகா. அதுக்கடுத்து அதுக்கு கீழ பார்த்தோம்னா, ஒரு பெரிய மேடு இருக்கும். அதான் அண்டா. அரைக்கோள வடிவ குவியம். கிளியர்? ஓகே. அப்ப காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்தூபான்னு போடுங்க. சார் புரியுதா? கவனிக்கிறீங்களா? எஸ்டிமேஷன் மாரி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் மாரி, சர்வே மாரி, என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் மாரி, டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் மாரி இது ஒரு சப்ஜெக்ட். ஜேடியூல சப்ஜெக்ட் கோட் நம்பர் 509க்கு இது ஒரு சப்ஜெக்ட். அப்படி நெனச்சு படிங்க. நம்ம ஆர்க்கிடெக்சர் படிக்கிறோம், நம்ம சிவில் இன்ஜினியர் நெனச்சுட்டு இத விட்டுட்டு போயிறாங்க. சிலபஸ்ல இருக்கு. ஓகே. காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ ஸ்தூபா. ஓகே. எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அண்டா. அண்டான்னா என்ன சார்னா, ஹெமிஸ்பெரிக்கல் டோ. மேல இருக்கக்கூடிய இந்த ரூப் தான் செமி ஸ்பெரிக்கலா இருக்குன்னா, அது அண்டான்னு சொல்லுவாங்க. கார்மிகனா அது ஸ்கொயர் ஷேப்ல குடுத்துருக்காங்க. டாப்ல. கார்மிகா. ஸ்கொயர், ஸ்கொயர், ரெயிலிங் ஆன் டாப். அதுக்கடுத்து சக்தரா. அம்பர்லா டைப் குடுத்திருப்பாங்க. 3 டயர்ஸ் சிம்பாலிஸ் புத்தா, தர்மா, சங்கா.
அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா புத்தரோட புத்தர் சிம்பிள், தர்மம் சிம்பிள், சங்கம் சிம்பிள் இருக்கும். இப்ப அதான் சத்திரம்னு சொல்லுவாங்க, இல்ல சக்திரான்னு சொல்லுவாங்க. குடை வடிவ அமைப்பு. அதுல 3 அடுக்கு இருக்கு. அதுல வந்து 3 அடுக்கு தான் 3 டயர்ஸ் symbolize புத்தா, தம்மா, சங்கா. சங்கமம், தர்மம், அதான் தம்மான்னு கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்ல. புத்தா, புத்தர். அது 3 சிம்பிள் இருக்கும். மீதி சர்க்குலர் பிளாட்ஃபார்ம். இந்த என்ட்ரு தோரணாவை கிராஸ் பண்ணோடனே வரக்கூடிய சர்க்குலர் பிளாட்ஃபார்ம் தான் மீதி. மேடுன்னு சொல்றோம்ல தமிழ்ல. அதான் மீதி. மீதி தான் கொடுத்துருப்பான் தமிழ்லையும். சாரி. சர்க்குலர் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்னாவே நார்மல் சர்ஃபேஸோட ரைஸ்ல தானே இருக்கும். அதனால மேடுன்னு சொன்னேன். பிளாட்ஃபார்ம். அதுக்கடுத்து தோரணா, டெக்கரேட்டிவ் கேட் பீஸ். தோரணம்னா கட்டியிருப்பாங்களே, தோரணா. கேட் பேஸும் போடுங்க. ஓகே. இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்தூபால வரும். அப்ப இதுல ஸ்தூபிகளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா சாஞ்சி ஸ்தூபா எழுதிக்கிறேன். எக்ஸாம்பிள் போடுங்க. எக்ஸாம்பிள்ஸ். சாஞ்சி ஸ்தூபா, பர்குத் ஸ்தூபா, அமராவதி ஸ்தூபா, இதெல்லாம் ஸ்தூபாக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது இது சைத்தியஸ் பிரேயர் கார்டு எழுதிக்கிறேங்க. இதெல்லாமே எதுல கொடுத்துருக்கேன்? ஸ்தூபாஸ்ல கொடுத்துருக்கேன். அடுத்து 2வது சைத்தியஸ், சைத்தியங்கள். பிரேயர் கால். இதை பொறுத்தவரை ராக் கட் கால்ஸ். ராக்க கட் பண்ணி கொடுக்கப்பட்ட கட்டட அமைப்புகள். அப்ப இல்லாட்டி கொஞ்சம் டீட்டெயில்டா எழுதுறேன் பாருங்க. சரி, ஓகே. மேலோட்டமா பாத்துக்கிறேங்க. ராக் கட் ஹால்ஸ். பாறை வெட்டு பாறையை வெட்டி கொடுக்கப்பட்ட அறைகள். அப்புறம் வேலிடேட் ரூப். வளைந்த கூரை தான் வேலிடேட் ரூப்னு சொல்லுவாங்க. வேணா தமிழ் எழுதிக்கிறேங்க. வளைந்த கூரை. வேலிடேட் ரூப். அதுக்கடுத்து ஸ்தூபா பிளேஸ்ட் அட் ஒனியன். ஒரு முனை ஸ்தூபி போன்ற அமைப்பு. ஸ்தூபா பிளேஸ்ட் அட் ஒனியன். அதுக்கடுத்து பில்லர்டு ஐஸ்லெஸ் ஃபார் சுற்றி வந்து வழிபாட்டு தூண்கள் அமைச்சிருப்பாங்க. அதான் பில்லர்டு ஐஸ்லெஸ் ஃபார் சர்க்கமம் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. பில்லர்டு காலத்தை தான் பில்லர்டுன்னு சொல்றாங்க இங்க.
S for circumambulation. 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 ஓகே. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் என்ன சார்னா கார்லா சைத்தியா, பாஜா சைத்தியா, அஜெண்டா சைத்தியா கேவ்ஸ் இதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம். இப்போ எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறேங்க. கார்லா சைத்தியா, பாஜா சைத்தியா, அஜெண்டா சைத்தியா கேவ்ஸ். இதெல்லாம் எக்ஸாம். அதுக்கு விகாரஸ் விகாரங்கள், மோனஸ்டரிஸ் அதாவது பிக்குகள் தங்கியக்கூடிய குடியிருப்பு பகுதிகள். மூணாவது எழுதிக்கிறேங்க விகாரஸ். புத்த துறவிகள் தங்கக்கூடிய குடியிருப்பு பகுதி தான் விகாரஸ். விகாரங்கள் தமிழ்ல சொல்லுவாங்க விகாரஸ். எழுதிக்கிறேன் மோனஸ்டரிஸ். அப்ப ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் ஃபார் மோங்ஸ். காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் மோங்ஸ். அதுக்கு ஜென்ரல் கார்டியாட் வித் செல்ஸ் அரௌண்ட். அது என்ன சார் அப்படின்னா மையத்துல முற்றம் இருக்கும், சுத்தி வந்து ஒவ்வொரு அறைகளா அமைச்சிருப்பாங்க. இந்த விகாரங்கள் எல்லாம் அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. அடுத்து சிம்பிள் அண்ட் ஃபங்க்ஷனலா இருக்கும். ஓகே. அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சார்னா விகாரஸ்க்கு எழுதிக்கிறேங்க. மேல வந்து எல்லோரும் கொடுத்தோமா, சரி அஜெண்டா சைத்தியா கேவ்ஸ் கொடுத்தோமா, இங்க வந்து அஜெண்டா விகாரஸும் எழுதிக்கிறேங்க. அதேதான் எக்ஸாம்பிள். இதுக்கு அஜெண்டா விகாரஸ்னா அதுக்கடுத்து நாலந்தா யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ். நாலந்தா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ். குமாரகுப்தரா சந்திரகுப்தர் மௌரிய பேரரசு பார்த்துருப்பீங்கல்ல, அதுல குமாரகுப்தர்னு ஒருத்தர் வருவாரு. குப்த பேரரசுகள்ல சாரி மௌரிய பேரரசு சொல்லிட்டு அந்த குமாரகுப்தர் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பாரு. அதை பத்தினா நம்ம ஹிஸ்டரியில வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. நான் நடத்தும் போது இங்க சொல்றேன். ஓகே. இங்க நாலந்தா யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் விகாரஸ்ல வரும். பிக்குகள் தங்கக்கூடிய விகாரங்கள்ல வரும். பிக்குகள்னா புத்த துறவிகள் தான். அதுக்கடுத்து ராக்கெட் ஆர்கிடெக்சர் போட்டுக்கணும். ஓகே. ஒரு சிங்கிள் ராக்க குடைஞ்சி என்ன செஞ்சிருப்பாங்க, குகைகள் அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து உட்டன் ஆர்கிடெக்சர் பாவம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரே பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட குகைகள் நிறைய இருந்துச்சு. மர கட்டிட வடிவங்களில் கல்லில் மாற்றப்பட்டுறாங்க. மர கட்டிட வடிவங்கள்ல ஆனா மரம் மாதிரி இல்லாம கல்லே செதுக்கி உருவாக்குறது. அடுத்து நீடித்த தன்மை மற்றும் சிற்பக்கலை நயம் வந்து இப்ப ரொம்ப நாளைக்கு நிக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ்லயே
சிற்பக்கலைகள் அதிகம் வந்து சின்ன சின்ன உருவங்கள்லாம் வச்சு பொறிக்கப்பட்டிருக்குது. இப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது ராக் கட் ஆர்க்கிடெக்சர்ன்னு போட்டுட்டு, பாறைய வெட்டி இல்ல குடைஞ்சு கட்டக்கூடிய கட்டடக்கலை அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதான் ராக் கட் ஆர்க்கிடெக்சர்ன்னு குடுக்குறேன். ஆர்க்கிடெக்சர். அப்ப இத பொறுத்தவரை எஸ்கேவேட்டட் ஃப்ரம் சிங்கிள் ராக். ஒரே பாறைய குடைஞ்சு கட்டக்கூடியது. அதான் எஸ்கேவேட்டட் ஃப்ரம் சிங்கிள் ராக். அதுக்கடுத்து வுட்டன் ஆர்க்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஸ்டோன்ஸ். வுட்டன் architectural forms translated into stones. Last. அதுக்கடுத்து highly durable and artistic. அது என்ன சார் highly durableனா நீடித்து உழைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கட்டடக்கலையும் இருக்கும். அதே வந்து ஒவ்வொன்றிலையும் சிற்பக்கலை நயத்தோட இருக்கணும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, சிற்பக்கலை நயம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைநயத்தோட இருக்கணும். அப்ப highly durable and artistic. That's all. இது வந்து ராக்கெட் ஆர்கிடெக்சர்ல வரும். அவ்வளவுதான். அப்ப இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னா, இந்த புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்து டீடைல்டா முடியுது. இப்ப இதுவரை குடுத்திருக்க இந்தியன் ஆர்கிடெக்சர் டைப்ல ஃபர்ஸ்ட் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கடுத்து புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர். இது எல்லாமே நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நான் நடத்தும் போதே நீங்க இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம். ஓரளவு படிச்ச மாதிரி தான். தனியா உட்கார்ந்து பார்க்கணுங்கிற அவசியமோட இல்ல. அப்படிதான் நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். இப்ப குடுத்தது எல்லாமே. சார் கிளியர்? ஓரளவு புரியுதா? ஓகே. இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன குடுத்துருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்து கன்டின்யூ பண்ணுவோம். இன்னைக்கு முடிச்சிருவோம். ஓகே. முடிச்சிருவோம் மீன்ஸ் என்னன்னா, இந்த இஸ்லாமிக் ஆர்க்கிடெக்சர் வரையும் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மீனிங் தான் நான் சொல்றேன். ஓகே. அப்படியே மறுபடியும் மேல போவோம். வெயிட். அடுத்து. இப்ப வந்து என்னன்னா, புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர் முடிச்சிருக்கோம். அடுத்து ஹிந்து ஆர்க்கிடெக்சர். ஓகே. இது பிரச்சனை இல்ல. எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விஷயங்கள் தான். இப்ப ஹிந்து ஆர்க்கிடெக்சர் அடுத்து என்ன பார்க்க போறோம்? இஸ்லாமிக் ஆர்க்கிடெக்சர் பார்க்கணும். இன் இந்தியா. இப்பயே அண்டர்லைன் பண்ணிட்டேன். இது 2யும் சேர்த்து இப்ப பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹிந்து ஆர்க்கிடெக்சர், அடுத்து இஸ்லாமிக் ஆர்க்கிடெக்சர் இன் இந்தியா. அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மேஜர் பார்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து மாடர்ன் ஆர்க்கிடெக்சர்ல ஒவ்வொன்னும் பார்க்குற மாரி இருக்கு. இது வந்து அந்த அளவுக்கு பெருசா போகாது. லைட்டா தான் வரும். கவலைப்படாதீங்க. அப்ப நம்ம இந்த இது முடிச்சுட்டோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் இதுலயே கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது ஒரு 5 கொஸ்டின். இது ஒரு 2 கொஸ்டின். இதுல ஒரு 3 கொஸ்டின். தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர். 530 சிலபஸ்ல. அப்ப எழுதிக்கிறங்க. அடுத்து என்ன சார் பார்க்கணும்னா, ஹிந்து ஆர்க்கிடெக்சர். உங்களுக்கே தெரியும். இந்து கட்டிடக்கலை அமைப்பு தான் ஹிந்து ஆர்க்கிடெக்சர்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. கோவில்லாம் பார்க்குறீங்கல்ல. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அதுவும் நம்ப இங்க கோவில் கட்டடக்கலை பாணின்னு சொல்லணும்னா 2 பாணி தான் மேஜரா. வட இந்தியாவுல இந்த நாகர் பாணின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது தென்னிந்தியாவுல திராவிட பாணி. 2டே தான். அது ஓரியன்டடா என்னென்ன கோவில்லாம் இருக்கு? இது முன்னாடிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சிலபஸ்லாம் குடுக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி எக்ஸாம்லலாம் பார்த்துருக்கேன். இப்ப திராவிட பாணியில இது இருக்கு. இப்ப பிரகதீஸ்வரர் டெம்பிள் எந்த பாணியில கட்டப்பட்டிருக்கு? மீனாட்சி அம்மன் டெம்பிள் எதுல கட்டியிருக்கு? ராமநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அது வந்து எந்த பாணியில கட்டப்பட்டிருக்கு? அப்படின்னா, பொதுவா தென்னிந்தியா ஃபுல்லாவே திராவிட பாணி தான். நாகர்கள் பாணியில கட்டப்பட்டது தான் வட இந்தியால இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம். வட இந்திய கோவில்கள்லாம் சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். என்னென்ன இருக்கும்? அதாவது நம்ம சூரியனார் கோவில்னு சொல்றோம்ல. கோனார்க்ல இருக்கக்கூடிய சன் டெம்பிள். அது லிங்கராஜ் டெம்பிள், அப்புறம் கந்தாரியா மகாதேவ் டெம்பிள் அதெல்லாம் அதுல வரும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு. வேசரபாணின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது
நாகர் பிளஸ் திராவிட பாணி. 2யும் கலந்து கட்டக்கூடியது தான் வேசர பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திர வடிவ அமைப்பு இருக்கும். அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கா சார்னா இருக்கு. சாளுக்கியா டெம்பிள்ஸ் ஓகே. இந்த பட்டாட்கலா ஆந்திராவுல. அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய சாளுக்கியா டெம்பிள்ஸ். அதுக்கடுத்து வந்து ஹொய்சலேஸ்வரா டெம்பிள். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆ சென்னை கேசவா டெம்பிள்னு சொல்லுவாங்க. வேலூர்ல இருக்கக்கூடிய. இது எல்லாமே வேசர பாணி தான். நாகர் பிளஸ் திராவிட பாணியோட கலவை தான். அப்ப இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, கிரானைட்டு, மண்ணால அதான் மண்கல்லு, சுண்ணாம்பு சேர்ந்த கலவை, செங்கல். குறைந்த அளவுல செங்கல் பயன்படுத்துவாங்க. அப்ப ஒவ்வொன்னுமே பார்க்கணும். ஓகே. ஒவ்வொன்னுமே டீட்டெயில்டா பார்க்கணும். இந்துஸ் கோவில் கட்டடக்கலை அமைப்புனா எனக்கு தெரிஞ்சு உதாரணம் தான் கேட்பாங்க. வட இந்தியாவுல இந்த பாணிய யூஸ் பண்றோம். ஏதாச்சும் ஒரு கோயில் குடுத்து, இது எந்த பாணியில அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. இருந்தாலும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டா நோட்ஸ் குடுக்குறேன். அப்ப எழுதிக்கிறேங்க. இங்க குடுப்போம். ஓகே. ஹிந்து ஆர்க்கிடெக்சர். இப்ப ஹிந்துஸ் ஆர்க்கிடெக்சர்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, ரிலீஜியஸ் சாரி ரிலீஜியஸ் ஓரியன்டா இருக்கக்கூடியது. இந்து கட்டடக்கலைங்கிறது இந்தியாவுல ஆன்மீகம், ஒவ்வொன்னுக்கும் ஒரு தத்துவம் இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு அறிவியல் சிந்தனைகள் இருக்கும். எல்லாத்தோட ஒருங்கிணைப்பு தான் நம்மளுடைய இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்து கட்டடக்கலை அமைப்பெல்லாம். இப்ப நம்ம சொல்றோம்ல, பூமியோட சென்டர்ல தான் கரெக்ட்டா நம்ப காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு அந்த சிவனோட நடராஜர் சிலையோட அந்த காலோட ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எல்லாத்தோட நேர்கோள் இப்ப வந்து நம்ம இப்ப சொல்றோம்ல, இங்க சனீஸ்வரர் கோயிலோட தலம்னு சொல்லுவாங்க. ஆ அது எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, கரெக்ட்டா அங்க வந்து அதோட அந்த சாட்டர்னோட அந்த கதிர்வீச்சு ரேடியேஷன் வந்து அதுல படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆலங்குடி குருக்கோவில்ல அந்த வியாழனோட கதிர்வீச்சு படுது. அந்த வைத்தீஸ்வரர் கோயில் பார்க்குறீங்களா? அங்கே அந்த செவ்வாய், மார்ஸோட கதிர்வீச்சு படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாம் அறிவியல் பூர்வமாவும் இருக்கு. அதே சேம் டைம் ஒவ்வொன்னுக்கும் ஒரு தத்துவம் இருக்கும். அததான் சொல்றேன். இந்தி கட்டடக்கலைங்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாம, தத்துவம் மற்றும் அறிவியல் சிந்தனைகள் ஒருங்கிணைஞ்சு கட்டப்பட்ட கட்டடக்கலை. புரியுதா நான் சொல்றேனே? அப்ப எழுதிக்கிறங்க. இப்ப ஹிந்துஸ் ஆர்க்கிடெக்சர், ஆர்க்கிடெக்சர் இஸ் primarily temple architecture based on religious philosophy, symbolism, sacred geometry, and principles.
from the Vastu Sastra. Sastra. Temples are conceived as the cosmic body, cosmic body of God, and represent the universe in symbolic form. என்ன நான் சொல்றேன் and represent the universe in symbolic form. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்ப நம்மளோட இறைவன் வந்து பிரபஞ்ச உடலாக கருதப்படுகிறது. இப்ப சொல்லுவாங்கல்ல, இந்த யுனிவர்ஸே வந்து இந்து நம்பிக்கைப்படி கடவுள் தான். அப்ப இந்த கட்டடங்களோட முக்கிய நோக்கமே தெய்வங்களை நிறுவி வழிபாட்டு முறைகளை நடத்தும் கோயில்களை அமைப்பதுதான். புனித கோணவியல் மற்றும் வாஸ்து விதிகளுக்கு பின்பற்றப்படுகிறது. அப்ப வந்து வாஸ்து வந்து பின்பற்றி தான் வீடே அப்படிதான் கட்டுறாங்க. அப்புறம் கருவறை, விமானம் சொல்லக்கூடிய மேல உள்ள சிகரம், மண்டபம், சிற்ப அலங்காரங்கள் எல்லாம் முக்கிய கூறுகளாக இதை ஒருங்கிணைஞ்சு காணப்படுது. இப்ப எழுதிக்கிறேங்க. ஓகே. அதாவது it aims to house details and facilities brutal worship according to ஆகம and வாஸ்து பிரின்சிபல்ஸ். ஆகம விதிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆகமம் வந்து வாஸ்து பிரின்சிபல்ஸ். அப்ப என்ன சார் ஆகம விதிகள் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப இப்ப வந்து நல்லது கெட்டது பார்ப்பீங்க. காலாண்டர்னா பார்ப்பீங்க. இந்த கரி நாள், இப்ப வந்து உங்க ராசிப்படி சந்திராஷ்டமம் என்னைக்கு நடக்குது? இல்ல உங்க நட்சத்திர நாள் என்னைக்கு ஆரம்பிக்குது? இல்ல ஏதாச்சும் ஒரு திதி, பஞ்சமி திதி, பிரதமை திதி இதெல்லாம் என்னைக்கு ஆரம்பிக்குது? அப்படின்னு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பார்க்குறீங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமானது, சஷ்டி விரதம் நீங்க இருக்கீங்க. இல்ல முக்கியமா வந்து இப்ப மாசி மகம் இன்னைக்கு. அந்த நட்சத்திரம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுது? இப்படிலாம் பார்க்க போறீங்கன்னா, ஒருவேளை நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் முதல் நாள் நைட்டே ஆரம்பிக்குது அப்படின்னாலும், நம்ம எடுத்துக்க மாட்டோம். நமக்கு சூரியன் விடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியத நம்ம கணக்குல சேர்த்துக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லப் போனோம் அப்படின்னா, நான் வந்து ஹிந்துஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி. இப்ப இப்ப நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு வச்சுக்கிருங்களேன். இப்ப சஷ்டி விரதம் சஷ்டிங்கிற அது வந்து எப்ப ஆரம்பிக்குது? இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 மணிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு வந்து ஆ மதியம் வந்து ஒரு 3 மணி வரையும் இருக்கு. அப்படின்னா, அப்ப நீங்க சஷ்டி விரதம் ஏதோ ஒண்ணு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நம்பளோட ஆகம விதி என்ன சொல்லும்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம். மறுநாள் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் அதிகமா எது இருக்கோ அத தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப நம்ம அடுத்த நாள தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர, இன்னைக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? இதே மாரி ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொரு கடைபிடிப்பாங்க. அதான் ஆகம விதின்னு சொல்லுவாங்க. இப்ப மந்திரங்கள் ஓதுறது, இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம்னா, அர்ச்சனை பண்றோம், தேங்காய் உடைக்கிறோம், பத்தி கொளுத்தி வைக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஆகம விதிகள். கோவிலுக்கு போனா, நம்ம குளிச்சுட்டு போகணும். சில நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது. அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அதெல்லாம் ஆகம விதிகள். அதே மாரி வாஸ்து பாட்டு கட்டுறது. ஒரு கோயிலோட அமைப்பு இருக்கு அப்படின்னா, கருவறை எங்கே அமைக்கணும்? வாசல் எந்த திசை நோக்கி இருக்கணும்? அப்ப அது மாரி. அப்ப இட் எய்ம்ஸ் டூ ஹவுஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபெசிலிட் ரீட்யூன் வொர்ஷிப் அக்கார்டிங் டூ ஆகம அண்ட் வாஸ்து பிரின்சிபல்ஸ். அதான் சொல்றேன். அப்ப எழுதிக்கிறேங்க. It aims to house details இல்லாட்டி வேணாம். It aims to house details and facilitate retool worship according to
ஆகமா அண்ட் வாஸ்து பிரின்சிபல்ஸ். அதெல்லாம் பொதுவா பார்க்கணுங்கிறதே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஆ பிலாசபிக்கல் பேசிஸ் எழுதிக்கிறேங்க. அது என்ன சார் பிலாசபிக்கல் பேசிஸ் அப்படின்னா, அதுதான் ஆன்மீக கூறுகளின் சில வந்து எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஹர்ப கிரகான்னு சொல்லுவாங்க. ஹர்ப கிரகம்னா என்ன அப்படின்னா, கோவிலோட கருவறை. சார் கிளியர்? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? சரி, சரி வேணாம். ஃபர்ஸ்ட் இப்படிலேருந்து ஆரம்பி. இப்ப நார்மலா தத்துவ அடிப்படையிலன்னா பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன். அது என்ன சொல்லுவாங்கன்னா, கோவில்ங்கிறது ஒரு பிரபஞ்ச குறியீடு. அதுல வந்து சோல் ஆன்மான்னு எத சொல்லுவாங்கன்னா, அந்த கோவிலோட கருவறைய ஆன்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து காஸ்மிக் ஆக்சிஸ். நம்ப அந்த காஸ்மிக் கதிர்வீச்சுகளோட செயல்பாடு எங்க இருக்குன்னா, மேருமலைன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு மேல வந்து கலசம் மாரி வச்சிருப்பாங்க. அத விமானம்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. சில இடத்துல சிகரம்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுல இருக்கிறது விமானம்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு மேல இருக்கக்கூடிய சிகரம். சார் கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து ஆ பிரதட்சணை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை சுழற்சி. இதெல்லாம் பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன். இந்து ஆர்க்கிடெக்சர்ல இருக்கக்கூடியது. அதோட அடிப்படை கூறுன்னு சொல்ல போனோம்னா, சில விஷயங்கள் இருக்கு. கோவில் என்னென்ன ஆர்க்கிடெக்சர் பர்ப்பஸ்ல இருக்கு அப்படின்னா, கற்பகிரகான்னு சொல்லுவாங்க. கருவறை. அதான் விமான ஆர் சிகரா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல உள்ள விமானம் ஆர் சிகரத்த. அதுக்கடுத்து மண்டபா அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டபத்த. அதுலயே அர்த்த மண்டபம் இருக்கு. கருவறைக்கு முன்னாடி உள்ள இடைமண்டபம் தான் அர்த்த மண்டபம். அதுக்கடுத்து பிரதட்சிணை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. கருவறை சுற்றி வழிபட அமைக்கப்பட்ட நடைபாதை. சரி ஓகே. எழுதிக்கிறேங்க. ஓகே. பிலாசபிக்கல் பீசஸ்ன்னு போடுங்க ஃபர்ஸ்ட்டு. பீசிஸ். ஃபர்ஸ்ட்டு டெம்பிள் ரெப்ரசன்ட் த காஸ்மாஸ், யூனிவர்ஸ். கோயில் வந்து யூனிவர்ஸை மென்ஷன் பண்ணுது. காஸ்மாஸ், யூனிவர்ஸ். ஓகே. அதுக்கடுத்து கற்பகிரகா ரெப்ரசன்ட் த சோல், ஆன்மா. ரெப்ரசன்ட்ஸ் த சோல். ஏன்னா ஆத்மன், ஆன்மா. அதுக்கு சிகரா ஆர் விமானா சிம்பாலிஸ் மவுண்ட் மேரு இல்ல காஸ்மிக் ஆக்சிஸ். இப்ப ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கோவில் போய் கும்பிடுறவங்களும் இருப்பாங்க. சாமி கும்பிடுறவங்களும் இருப்பாங்க. வீட்ல இருந்து தியானம் பண்ணி இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. தியானத்து மூலமா கடவுள அடைய முடியும். நம்ம தேவையான விஷயங்கள அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பிரபஞ்சத்த நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுனிவர்ஸ நம்புறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கோவில் போய் சாமி கும்பிடக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா, அந்த கோவில் தான் யுனிவர்ஸ். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகா தான் உங்களுடைய ஆன்மா. அதுல இருக்கக்கூடிய மேல உள்ள விமானம் தான் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் ஆகுதுல்ல, அந்த வைப். ஐ மீன் காஸ்மிக் ஆக்சிஸ். இப்ப நீங்க வீட்ல இருந்து உங்க மனச ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க தியானத்துல உட்காரும் பொழுது என்ன செய்றீங்க? இந்த யுனிவர்ஸ பிலீவ் பண்றீங்க. ஒரு யுனிவர்ஸ வந்து நீங்க என்ன செய்றீங்க? இந்த யுனிவர்ஸ வந்து நீங்க நம்புறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஆன்மா மனசுக்குள்ள இருக்கும்ல, அதுதான் கர்ப்பகிரகம். அதுக்கடுத்து நீங்க தியானம் பண்ணும் பொழுது, உங்களுடைய சக்ரான்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள ஆக்டிவ் பண்றீங்கல்ல, உங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவ் பண்றீங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னா, சிகரா ஆர் விமானா. சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அதன் அடிப்படையில தான் கோவிலே அமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம கோயில்ல போய் சும்மா சாமி கும்பிட்டுட்டு வர்றோம் அப்படின்னா, அதுலயும் உங்களுக்கு பலன் கிடைக்குமா? அப்படிங்கிறத நீங்க ஒருநிலைப்படுத்தி பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஆனா கூட்டமா இருக்கும்போது, நீங்க உங்க ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்த நீங்க வந்து பலன் பெற முடியாது.
நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களும் சொல்றேன். இல்ல அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே தியானம் மூலமா நீங்க இது பண்ணலாம். ஏன்னா, அந்த யுனிவர்ஸ்ட்ட தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்க கேட்டு பெற போறீங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஆன்மாவ கண்ட்ரோல் பண்ணணும். அதான் கர்ப்பக்கிரகம். உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா தான் உண்மையான கர்ப்பக்கிரகம். அதுக்கடுத்து அந்த ஆன்மாவ கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சக்ராஸ ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மனசும் ஒருநிலை அடைஞ்சிரும். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற தெளிவு கிடைச்சிரும். இந்த யுனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்கள அதுக்கான செயல்கள கரெக்ட்டா அத வந்து பண்ண வச்சு, மத்ததெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு கொண்டு போயிரும் ஸ்ட்ரெய்ட்டா. சார் கிளியர்? ஓகே. அதுதான் சொல்றது. அப்ப சிகரா ஆர் விமானா சிம்பாலிசஸ் மவுண்ட் மேரு இல்ல காஸ்மிக் ஆக்சிஸ்ன்னு கொடுங்க. காஸ்மிக் ஆக்சிஸ். ஓகே. அதுக்கடுத்து டெம்பிள் பிளான் பேஸ்ட் ஆன் வாஸ்து புருஷா மண்டலான்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்டு ஜாமெட்ரி. வாஸ்துப்படி தான் அமைச்சிருப்பாங்க. டெம்பிள் பிளான் பேஸ்ட் ஆன் வாஸ்து புருஷா மண்டலா. ஸ்கேல்டு ஜாமெட்ரி. அதுக்கு பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்து டெம்பிள்னு போடுங்க. ஹிந்து டெம்பிள் இருக்கிற பேசிக் எலமெண்ட்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஹர்ப கிரகம். கருவறைன்னு சொல்றது. இப்ப சாண்ட்ஸ்டோன் சாண்ட்ஸ்டோன் வேர் த deity is placed. அதுக்கடுத்து நார்த் இந்தியாவுல சிகரான்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியால விமானான்னு சொல்லுவாங்க. விமானம்னு சொல்லுவாங்க. கோயிலோட மேல்புறத்துல இருக்கக்கூடிய அந்த கலசத்தை. சிகரா, விமானா, சவுத் இந்தியா. இப்ப எழுதிக்கிறேங்க. கவர் எபோ சாண்ட்ஸ்டோன். அதுக்கடுத்து மண்டபம். பில்லர்டு ஹால் ஃபார் டிவோட்டீஸ். மண்டபம். நிறைய பில்லர்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து அர்த்த மண்டபம். என்ட்ரன்ஸ் போர்ச். போர்ச். அதுக்கடுத்து பிரதட்சிணா பாத்தம். சர்க்கம்ஃபுலேட்டரி பாத் அரௌண்ட் சாண்ட்ஸ்டோன். சாண்ட்ஸ்டோம்னா கோயிலோட கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய நடப்பாதை தான்
பிரக்ஷி பிரதட்சிணா பாத்தான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹிந்து டெம்பிளோட எலமெண்ட்ஸ் தான். கர்ப்பகிரகா, சிகாரா, மண்டபா, அர்த்த மண்டபா, பிரதட்சிணா பாதா, பிரதட்சிணா பாதா. இப்ப இது என்ன சார் அப்படின்னா சர் சர்க்கம்ஃபிளட்டரி பாத் அரௌண்ட் சாண்ட்ஸ்டோன். சாண்ட்ஸ்டோன்னா கருவறை. சர்க்கம் சர்க்கம்ஃபிளட்டரி பாத் அரௌண்ட் சாண்ட்ஸ்டோன். அதுக்கு அடுத்தது கேளுங்க. கோபுரம். மொனமெண்டல் என்ட்ரன்ஸ் டவர். மெயின்லி இன் சவுத் இந்தியாவை சொல்லுவாங்க. மேலே கட்டியிருப்பாங்க. மெயின்லி இன் சவுத் இந்தியா. ஓகே. அடுத்தது டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஸ்டைல். நாகரா ஸ்டைல் நார்த் இந்தியாவில், திராவிடா ஸ்டைல் திராவிடியன் ஸ்டைல் சவுத் இந்தியாவில், மிக்சரா இருக்கக்கூடியது வெசரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிறேங்க. அப்ப எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இப்ப எழுத போறதுல. டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் நாகரா ஸ்டைல். நார்த் இந்தியா. அப்ப கரவ்லீனியர் சிகரா கொடுத்துருப்பாங்க. அதுக்காக ரிப்பிடு சர்க்கிள் ஸ்டோனை வச்சு டாப்ல கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் ஆஃப் ஃபைனலா இருக்கும். ஜென்ரலி ஸ்கொயர் பிளான்ல இருக்கும். எப்படி இருக்கு எக்ஸாம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். எப்படி கொடுத்துருப்பாங்க ஃபீச்சர்ஸ் கூட போட்டுக்கிறேங்க. அதாவது அப்ப இதோட அமைப்புகள்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வளைந்த சிகரம் இருக்கும், வட்ட அலங்காரம் கொடுத்துருப்பாங்க, கலசம் இருக்கும், சதுர வடிவில திட்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்ப கருவிலினியர் சிகரா. அதுக்கடுத்து அமலாகான்னு சொல்லுவாங்க. ரிப்பிடு சர்க்குலர் ஸ்டோன் அட்டேட்டா. அமலாக்கா. அமலாகா ஏன்னா ப்ராக்கெட்ல ரிப்பிடு சர்க்குலர் ஸ்டோன் டாப்ல கொடுத்துருப்பாங்க. அமலாக்கா டாப். வேற கலசா ஃபைனல். கலசா வந்து ஃபைனலா கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் பிளான்ல கொடுத்துருப்பாங்க பொதுவா. ஜென்ரலி இது இந்த நாகர ஸ்டைல்ல கட்டும்போது ஸ்கொயர் பிளான். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எழுதிக்கிறது. காந்தரியா மகாதேவ் டெம்பிள். மகாதேவ் டெம்பிள். அதுக்கடுத்து சன் டெம்பிள் கோனார்க். கோனார்க்.
அதுக்கடுத்து லிங்கராஜ டெம்பிள். லிங்கராஜா டெம்பிள். இதெல்லாம் நாகர் பாணியில கட்டப்பட்டது. அதே வந்து திராவிடியன் பாணி. அதாவது திராவிடியன் ஸ்டைல். சவுத் இந்தியாவுல. இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதாவது பிரமிடு வடிவ விமானம் கொடுத்துருப்பாங்க. பனியிலே வந்து எப்படின்னா, நான் பார்த்துருப்போம்ல கோயில்ல. கீழ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். மேக போக 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 பிரமிடு வடிவத்துல இப்படி போயிட்டு இருப்பாங்க. அது மேல வந்து கலசம் இருக்கும். சார் கிளியர்? சவுத் இந்தியன் ஃபுல்லாவே இப்படித்தானே? தமிழ்நாட்டுலலாம் பார்த்திருக்கீங்களா? கிளியர்? ஓகே. அப்ப உயரமான கோபுரங்கள், நுழைவாயில் கோபுரம்லாம் குடுத்திருப்பான் சுத்தி. 4 திசையிலயும். கோயிலுக்கு ஒரு குளம் இருக்கும். மதில்களால் சூழப்பட்ட வளாகம் இருக்கும். பிரகதீஸ்வரர் டெம்பிள், மீனாட்சி அம்மன் டெம்பிள், ராமநாத சுவாமி, ராமதீஸ்வரர் டெம்பிள் இதெல்லாமே திராவிட பாணி தான். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. ஷார்ட்டா எழுதணும்னா, பிரமிடு வடிவத்துல தான் குடுத்திருப்பான் கோயில். அப்ப அடுக்கடுக்கா மேல அப்படியே போயிட்டு மேல வந்து கலசம் இருக்க மாரி. அப்ப ஃபீச்சர்ஸ் என்ன சார்னா, ஆ பிரமிடல் விமானா, அதுக்கடுத்து லார்ஜ் அண்ட் ஆர்னேட் கோபுரம்ஸ். அதுக்கடுத்து டெம்பிள் டேங்க்ஸ். டெம்பிள் டேங்க்ஸ் தான் கோவில் குளத்த தான் அப்படி சொல்றாங்க. அதுக்கடுத்து என்க்ளோஸ்டு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் வித் காம்பவுண்ட் வால். எல்லா கோயில்லயும் தடுப்பு சுவர் சுத்தி காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பாங்க. சுத்தி என்க்ளோஸ்டு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் வித் காம்பவுண்ட் வால்ஸ். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேங்க. பிரகதீஸ்வரர் டெம்பிள். ரெண்டாவது மீனாட்சி அம்மன் டெம்பிள். அதுக்கடுத்து மூணாவது ராமநாத சுவாமி டெம்பிள். ராமநாத சுவாமி. ரொம்ப ஃபேமஸான இதையும் குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க பார்த்துக்கங்க. ஓகே. அதுக்கடுத்து வெசரா ஸ்டைல் டெக்கன் ரீஜியன். டெக்கான் ரீஜியன். இப்போ டெக்கான் ரீஜியன் பகுதியில இருக்கக்கூடிய இந்த பிளஸ் வந்து 2யும் கலந்த கலவை தான். நாகர் பாணியும், திராவிட பாணியும் கலந்த கலவை தான். அப்ப காம்பினேஷன் ஆஃப் நாகரா அண்ட் திராவிடியன் ஸ்டைல்ஸ். காம்பினேஷன் ஆஃப் நாகரா அண்ட் திராவிடியன் ஸ்டைல்ஸ். இப்ப திராவிட மற்றும் நாகர் பாணி கலந்து கட்டப்பட்ட கலவை தான் விசரா ஸ்டைல். ஓகே. இது எப்படின்னா ஸ்டார் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப ஸ்டார் ஷேப்டு பிளான்ஸ். அதுக்கு ஹைலி டெக்கரேட்டிவ் பில்லர்ஸ் அண்ட் கார்விங்ஸ்.
அதுக்கு எடுத்து எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேங்க. ஒண்ணா செனக்சேவா செனகேசவா சாரி சென்னகேசவா ஸ்பெல்லிங் சென்னகேசவா கரெக்ட். டெம்பிள் பேலூர். அதுக்கு அடுத்து ரெண்டாவது வைசலீஸ்வரர் ஈஸ்வரா டெம்பிள் ஷாலிபீட்டு. அதுக்கடுத்து சாளுக்கியா டெம்பிள் சட்டு பட்டாடக்கல். இப்போ என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி கோவில்லாம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. மேலே கொடுத்துருக்கிறது தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இருந்தாலும் எழுதிக்கிறேங்க மெட்டீரியல் யூஸ். இப்போ ஸ்டோனில் அதிகம் கிரானைட் யூஸ் பண்ணுவோம், சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து லைம் மோட்டார். அதுக்கடுத்து பிரேக் லிமிடெட் யூஸ் இன் இயர்லி செக்ஷன். ஓகே ஓகே இந்த அளவுக்கு போகுது சார் உங்களுக்கு. அப்போ இது எல்லாமே எது வரும்னா இந்தோ ஆர்கிடெக்சரில் வரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் டைப் பார்க்கணும். மணி இத்தனை டைம் ஆயிடுச்சா? ஓகே. அப்போ இன்னும் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் பார்க்கணும். அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து நாளை விட 80% முடிச்சிருவேன். மீதி 20% இருக்கும். அது என்ன சார் அப்படின்னா ஆர்கிடெக்சர் தியரி. புதன்கிழமையோட அதை நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் செஷன் ஊற்றி தான் இதை கொண்டு வர முடியும். மார்னிங் செஷன் வந்து ஏஇக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாஸஸ் நடத்தணும். இப்போ இரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து ஹைட்ராலஜி, அதுக்கடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல விட்ட டாபிக்ஸ் வந்து அடிஷனல் டாபிக்ஸ் தான் கொடுக்கணும். அது வந்துடும். புதன்கிழமைக்கு அப்புறமே சரி ஜேடியூக்கு டெக்னிக்கல் சிலபஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் என்ன வரும்னா 2 பேருக்குமே டிஸ்கஷன் எதுனா விடுபட்டிருக்கு. லாஸ்ட் சர்வேயோட ஒரு 100 கொஸ்டின் வரை டிஸ்கஷன் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து டிஸ்கஷன் டெய்லி ஈவினிங் வந்து கண்டினியூ ஆகும். காலைல ஏஇ கிளாஸஸ் இருக்கும். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே சார். அதனால வந்து நான் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் முடிக்கலாம்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுலயும் நிறைய பார்க்கணும். தாஜ்மஹாலை பத்தி, ஹுமாயூன் டோம்ப பத்தி, ரெட் போர்ட்டு, ட்ரில் இருக்கக்கூடிய ரெட் போர்ட்டை பத்தி, ஜாமா மஸ்தியை பத்தி, இது மாதிரி நிறைய பார்க்கணும். ஏன்னா சுல்தான்கள் முகலாயர்களோட தாக்கம் நம்ம நாட்டுல அதிகம் இருந்துச்சு. அவர்கள் கட்டி வச்ச ஆர்கிடெக்சர் டைப்னா இன்னும் புகழ்பெற்று நிறைய விளங்குது. உலகத்துல இருக்கக்கூடிய அதிசயங்கள்ல தாஜ்மஹாலும் ஒண்ணு. இப்படிப்பட்டு முகலாயர்கள் வந்து அதிகம் வந்து பங்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆர்கிடெக்சர் ஒர்க்ல. அவங்களோட ஆர்கிடெக்சர் ஒர்க்னா மத்த ஆர்கிடெக்சரோட கம்பேர் பண்ணும்போது தனியா தெரியும், யூனிக்கா தெரியும். அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி டீட்டெயில்டா பார்க்கணும் தான். இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் சாரி இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் பத்தி இந்தியாவுல எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா பார்த்து தான் நான் கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன். அடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு கொஞ்சமா தான் இருக்கும் நோட்ஸ். ரொம்பவும் பெருசா சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு ஒரு 4 டு 5 பக்கம் நடத்தினாவே போதும். மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாம் இதுல முடிச்சிடலாம். இதுல இதுல இந்த கீழே கொடுத்துருக்காங்களா மாடர்ன் ஆர்கிடெக்சர்ல இதெல்லாம் முடிச்சிடலாம். ஒரு 5 பக்கம் நடத்தினா போதும். புக்லயே அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். ஓகே. அடுத்த கிளாஸ் நாளைக்கு ஈவினிங் கண்டினியூ பண்றேன் சார். கரெக்டா புதன்கிழமையோட முடிச்சிருவேன். கவலைப்படாதீங்க. புதன்கிழமையோட மேக்ஸிமம் முடிச்சிருவேன். ஓகே. சார் நீங்க நடத்துனதுல யாருக்கும் டவுட் இருக்கா? சார் யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே சார். அப்ப நான் என்னென்ன நடத்திருக்கேன்னு சொல்லிடுறேன் திருப்பி. அப்படியே இருங்க ஒரு 5 மினிட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்லிட்டு, அதுல ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கிடெக்சர்ல எல்லாமே சொல்லிட்டேன். அத சொல்லிட்டு தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கேன்,
அதுலயுமே வந்து ப்ரீ கிறிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ல பாலியோலித்திக், நியோலித்திக், மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன காலகட்டத்துல என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்னு குடுத்துட்டு, அதுக்கடுத்து தான் எகிப்தியன் ஸ்டார்ட் பண்ணேன். எகிப்தியன்ல இருக்கக்கூடிய எல்லாமே டீட்டெயில்டா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிரீக் ஆர்க்கிடெக்சர். அது முடிச்சதுக்கு தான் ரோமானியன் ஆர்க்கிடெக்சர். ரோமானியன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆ உங்களுக்கு அடுத்து வெயிட் ஆர்டர் வைஸ் வெயிட் பைசாந்தியன் ஆர்க்கிடெக்சர் முடிச்சிருக்கோம். அப்புறம் ரோமன் ஸ்க்யூ ஆர்க்கிடெக்சர் கொண்டாந்துருப்போம். ஓகே. வீட்ல போடுங்க சார். ஓகே. ரோமன் ஸ்க்யூ ஆர்க்கிடெக்சர். அதுக்கடுத்து கோத்திக் ஆர்க்கிடெக்சர். இதுவரை உங்களுக்கு முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து சாரி. ரெசிடென்ஸ் ஆர்க்கிடெக்சர். மேல பார்த்தா மறுபடியும் என்ன செஞ்சுருவாங்க? கோத்திக் ஆர்க்கிடெக்சர்க்கு அப்புறம் திருப்பி பழமையான கிரீக் அண்ட் ரோமன் ஆர்க்கிடெக்சரோட கம்பைன்டா திருப்பி மீட்டெடுத்திருப்பாங்க. அதான் ரெசிடென்ஸ். ரெனைசன்ஸ் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ப இந்தியன் ஆர்க்கிடெக்சருக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்தியன் வேலி என்ன இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் நம்ப? அத முடிச்சுட்டு. ஆ புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர். அதுக்கடுத்து இப்ப நம்ம பார்த்தோம்ல, ஹிந்துஸ் ஆர்க்கிடெக்சர். அதுக்கடுத்து நாளைக்கு வந்து பார்க்கக்கூடிய இஸ்லாமிக் ஆர்க்கிடெக்சர். அதுக்கடுத்து வேர்ல்டு ஆர்க்கிடெக்சர் அதான் மாடர்ன் ஆர்க்கிடெக்சர் என்ன என்ன விடுபட்டது இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, டோட்டல் ஆர்க்கிடெக்சர் தியரி அண்ட் கல்ச்சர் முடிச்சிரும். சரி சாரி தியரின்னு சொல்லிட்டேன் பாருங்க. ஆர்க்கிடெக்சரோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் முடிச்சிரும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. ஓகே. தியரிங்கிறது அதுல வந்து கதை படிக்க மாட்டோம். முழுக்க முழுக்க சிவில் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிற மாரி இருக்கும். ஆர்க்கிடெக்சர் ஓரியன்டடா. ஆர்க்கிடெக்சர் தியரிங்கிறது. சொல்றேன். சார் இதோட யூசஸ் நெறைய இடத்துல இருக்கு. ஜஸ்ட் 550ங்கிற சப்ஜெக்ட் கூட ஒத்தையும் இல்ல. நீங்க ஏஐ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸாமுக்கு இது ரிலேட்டடாவும் சிலபஸ் இருக்கு. ஓகேவா? கரெக்ட்டா சிலபஸ் சப்ஜெக்ட் கோட் தெரியல. அதுல ஆர்க்கிடெக்சரோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தனி ஒரு யூனிட் 20 கொஸ்டினுக்கு. ஆர்க்கிடெக்சர் தியரி வந்து தனி ஒரு யூனிட் 20 கொஸ்டினுக்கு. மீதி எல்லாம் சிவில் எல்லாம் கலந்து வரும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப அங்கேயுமே சிவிலுக்கு உங்களுக்கு பயன்படும். சும்மா நீங்க விட்டுறாதீங்க. நான் ரிஸ்க் எடுத்து நடத்தியிருக்கேன். அப்படிங்கும்போது இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் பயன்படும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு முடிவாயிரும். ஜேடியூல 550 சப்ஜெக்ட் கூட குடுத்துட்டானான்னு. ஓகே குடுத்துருவாங்க மேக்ஸிமம் கவலைப்படாதீங்க. ஓகே. ஓகே சார். இதோட கட் பண்றேன். மார்னிங் கிளாஸ் வந்து ஏஐ கிளாஸ் வந்து கன்டின்யூ பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே. ஓகே சார். ஓகே.